ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷர்ட் பேஸ் ஸ்பெஷல் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். பட் எடுத்த உடனே நார்மலாக போகுதுன்னு நினச்சிட்டு கதையை டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபைட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. வெறும் 6 பேர் மட்டும்தான் ஒரு பெரிய டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரையும் நீங்கள் ரொம்பவே ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஷேடோ வேர்ல்டு ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்ணதுலேயே ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் அது இதுதான். இந்த ஷேடோ வேர்ல்ட்ஸ் எல்லாம் ஒரு பேரலல் டிமென்ஷன் எர்த் கூட கொலைட் ஆகி எர்த்தையே மொத்தமா கரப்ட் பண்ணிடுச்சு. அதுல இருந்து வெளியே வர அந்த பிளாக் ஃபாக் அது இந்த மொத்த பூமியுமே நாசப்படுத்தும். அது பூமியை நாசப்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்க ஷேடோ வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம். இந்த பாரமிய போராட்டனோட கதையை முடிக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓச்சி மாதிரி இருக்கிற ஹியூமன்ஸ் என்ன எதிர்க்கிறீங்களா அப்படின்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணிட்டு கீழே வச்சு ஒருத்தர் தடுக்கிற அடியானுன்னா நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கை டிஸ்பெல் பண்ணிருந்தான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் வந்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ண போகுது. பட் நம்ம ஹீரோனோட மேஜிக் யூஸ் பண்ணி டக்குன்னு அதோட மேஜிக்கை மொத்தமா கேன்சல் பண்ணிடலாம். அவங்களுக்கான சான்ஸ் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் டிசையர், நீ இல்லாம இதை முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் அதை அட்டாக் பண்ண போறாங்க. இந்த டிராகனோட மேஜிக்கை நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டான். ஸோ இப்போ அதால பிசிக்கல் அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும். லைட்டிங் ஷீல்டுன்னு சொல்லப்படக்கூடிய அவன் வந்துட்டு அதை தடுக்கிறான். இப்போ எல்லாருமே போயிட்டு அந்த டிராகனை வேற லெவல்ல அட்டாக் பண்றாங்க. அதுலயே மேஜிக் நைட்டா இருக்கிற ஒருத்தி தான் இவங்க குரூப்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இவங்க டீம்ல இருக்கிற ஒரு மேஜ் அவனோட மொத்த மேஜிக் பவரே அவளுக்கு கொடுத்து அஜஸ்டியா மொத்தத்தையே அவன்கிட்ட கொடுத்துட்டா, இனி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ அந்த பொண்ணுமே அட்டாக் பண்றா. அந்த ஒரு அட்டாக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து அங்க இருக்கிற பிளாக் ஃபாகையே மொத்தமா கிளியர் பண்ணுது. அந்த டிராகனையும் இவங்க தோக்கடிக்கிறாங்க. ஃபைனலி ஒரு வழியா அது முடிஞ்சது. இந்த ஷேடோ வேர்ல்ட நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குவோம். இந்த நரகத்துல இருந்து ஒரு வழியா நாங்க வெளியே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். அதான் ஷேடோ வேர்ல்ட முடிச்சிட்டோமே, இன்னொரு வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கணும், ஏன் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. இப்ப கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம். 150 மில்லியன் பீப்புள் வந்ததுல நம்ம வெறும் 6 பேர் தான் உயிரோட இருக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் யோசிக்கிறேன். நான் பிறந்ததுல இருந்தே இந்த வேர்ல்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட மட்டும் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நம்ம ஹீரோக்கு க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸுமே இந்த வார்ல இறந்திருக்காங்க. கைஸ் சீரை பாக்குற மாதிரி எதையாச்சும் பேசுங்க. அடுத்து எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும் ரியாலிட்டி 99% ஆஃப் த மேஜஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. அடுத்த ஃபியூச்சர்ல என்ன பண்ணன்னு மேஜ் யோசிக்கவும் இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுல மட்டும் இறந்த மேஜ் திரும்ப வந்துருவாங்களா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. காய்ஸ் நம்ம அந்த வேர்ல்டையே சேவ் பண்ணிருக்கோம், கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணாம இருங்களா நம்ம ஹீரோ சொல்றான். ராஃபேலோ உன்னோட ஷீல்ட் ஒர்க் இன்னைக்கு உண்மையிலேயே ஆசம்னு பா சொல்லவும் நைட் லைட்னா சும்மாவா, பட் உண்மையிலேயே டிசையருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் மேஜிக்கை சீல் பண்ணா, அவன் இல்லாம நம்மளால அதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் உன்னை பத்தி நாங்க அதிகமா கேள்விப்பட்டதே இல்லைன்னு ஒருத்தர் கேட்கவும் ஏன்னா நான் ஒரு காமனர்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்லணும்னா நீ உயிர் பழைக்க மாட்டேன்னு தான் நான் நினைச்ச டிசையர், பட் ட்ராகனியோட மேஜிக்கையே அனலைஸ் பண்ணி சீல் பண்றது அது உண்மையிலேயே ஆசம். உன்னோட திறமைகள் ரொம்பவே கிரேட். நீ மட்டும் இந்நேரத்துக்கு அகாடமியோட டாப் கிளாஸ்ல படிச்சிருந்தேன்னா பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு மத்தவங்க சொல்லவும் காமனர்ஸ்னாலே அப்படித்தானே, டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பில்ல நம்ம ஹீரோ சொல்லவும் மேஜிக் டவர் ரிசோர்சஸ் உன்னை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கோச்சே அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் வருத்தப்படுறான். இறந்து போன உங்க ஃபேமிலி கிட்ட நான் இதெல்லாம் போய் கொடுக்க போறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். லீக் ஆஃப் வெஸ்டர்ன் கிங்டம்க்கு நான் போறேன், இறந்தவங்களுக்கு சமாதி கேட்ட போறேன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஷேடோவால் திரும்ப வராமையே தடுக்கணும், அதுக்கு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மேஜ் சொல்றா. ஜஸ்ட் நீ என்ன பண்ண போறேன்னு ஷீல்டு கேட்கவும் அந்த நைட் மட்டும் அமைதியாவே இருக்கிற டிசையர் நீ அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் ஃபேமிலியோட மேன்ஷன் இந்த இடத்துல தான் இருந்தது தெரியுமா அப்படின்னு ரொமான்டிக்கான ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா. பட் இந்த பேட்டல்ல ரொமான்டிக்காங்கிறவ ஹீரோ கண்ணு முன்னாடியே இறந்து போறா. எனக்கு எந்த பிளானும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட முடிவு இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு இப்போ அந்த டிராகன் கண் முடிக்குது. டிராகன் உயிரோட இருக்கான்னு ஷீல்டு ஷாக் ஆகும். அந்த டிராகன் இறந்துருச்சு, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மேஜ் சொல்லிட்டு வேலை இது அதுவா இருக்குமோ, நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். டிராகன்ஸ் உடம்புல ரத்தம் மட்டும் ஓடாது, மேஜிக்கும் சேர்ந்துதான் ஃப்ளோ ஆகும். அதோட ஹார்ட்ல நிறைய மேஜிக்கல் எனர்ஜி சேவ் ஆயிருக்கும். இப்போ அந்த டிராகன் இறந்துட்டதுனால எக்ஸ்ப்ளோர் ஆக போதுன்னு அந்த மேஜ் சொல்லவும் இதை ஏன்டா முன்னாடியே சொல்லலாம்னு ஷீல்டு கேட்கறேன். அது ஜஸ்ட் தேரி தான் நினைச்சேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே டிராகன் கூட ஃபைட் பண்றேன், உண்மையிலே அப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் சொல்றேன். மேஜிக் எக்ஸ்ப்ளோஷன்ங்கிறதுனால ஈவன் பேரியரை யூஸ் பண்ணாலும் இவங்களால தப்பிக்க முடியாது. நம்ம ஹீரோ டக்குனு அதை அனலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ ஸ்பெல் பிரேக் ஆகுது. டிசையர் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது, நம்ம எல்லாரும் சாக வேண்டியதா, அவ்வளவு தூரம் நம்ம போராடி வந்தோம், இதுதான் நம்ம முடிவில்ல அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் சாக தயாராகிறான். எல்லாரும் அவங்க சாவை ஏத்துக்கிட்டு சாவ தயாரா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இப்படிதான் இது முடியணுமா, நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா இப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோட கையில எந்த காயமும் இல்ல, ஃபேஸ்லயும் எந்த தளம்பும் இல்ல. நம்ம ஹீரோ கொஞ்சம் பாக்குறதுக்கே யங்கா மாறிட்டான். என்னாச்சு, இது எதுவோ கனவா இல்ல இந்த சாகிறதுக்கு முன்னாடி லைஃப் ஒரு செகண்ட் ஃபிளாஷ் ஆகும்னு சொல்லுவாங்களே அதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு அகாடமில இருக்கான். அங்கதான் என்ட்ரன்ஸ் செரமனி நடக்குது. டீச்சர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. ப்ரொஃபசர் அழகா இருக்காங்களேன்னு ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. இது ப்ரொஃபசர் பிரிட்ஜெட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் இங்க இருக்கிற எல்லாராலையும் இந்த ஸ்கூலுக்கு வர முடியாது. உங்களுக்கு வைக்க போற டெஸ்ட்ல டாப் 600 மட்டும் தான் பாஸ் ஆகி இந்த அகாடமிக்கு வர முடியும். அந்த எக்ஸாம் என்னன்னா ஷேடோ வேர்ல்ட நீங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவ சொல்ற அதே டைமிங்கே சொல்றேன். இப்படிதான் அவ சொல்ல போறா. நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு ஷேடோ வேர்ல்ட்னா இது உண்மையான ஷேடோ வேர்ல்ட் கிடையாது அப்படின்னு
அவங்க சொல்லுவோம் இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆர்டிபிஷியலா மேஜஸ்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஷேடோ வேர்ல்ட் ஒரிஜினல் ஷேடோ வேர்ல்ட் மாதிரியே தான் இதுவோ தெரியும். அந்த ஷேடோ வேர்ல்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். பட் உங்களுக்கு அடி எதுவோ படாத சாகவும் மாட்டீங்க. சோ கவலைப்படாதீங்க. 3613 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இயர் 3613 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இயர் 3616 தான் ஒரு ஷேடோ வேர்ல்ட் கிரியேட் ஆயிருக்கும். 3 வருஷத்துனால இந்த மொத்த உலகத்துக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த 10 வருஷத்துல தான் இவங்க கஷ்டப்பட்டு போய் அந்த டிராகனை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. என்னன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? இறந்து போன என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ஃபைட் எல்லாத்தையும் திரும்பவோ பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கண்டிப்பா இது என்னோட ட்ரீம் இல்ல. நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற பர்சன் நடக்கிற எல்லா விஷயமும் அப்படியே தான் நடக்குது. உண்மையிலேயே நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ தானே டிசைர் ஹெர்மான். நான் தான் எக்ஸாம் மானிட்டர். பரவாயில்ல என்னோட பேரு லடோரியா டோரிச்சி. நான் தான் உன்னோட மானிட்டர். அண்ட் நீ என்ன லடோரியானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அகாடமியோட நம்பர் 1 ஃபயர் மேஜிவா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் இல்லாத நர்வஸா இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். பயப்படாதப்பா அது ஒரிஜினல் ஷேடோ வேர்ல்ட் கிடையாது. சோ அடிப்பட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாது. சரி உன்னோட மேஜிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி அவ தேடி பார்த்தா நீ ஒரு காமனரா அப்படின்னு கேக்குற. யாருனாலும் அகாடமியில ஜாயின் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கவும். ஈவன் நீ பாஸ் பண்ணாலும் உன்னை பேட்டா கிளாஸ்ல தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா தெரியும். இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. நோபல் ரிச் பீப்புள் ஆல்பா கிளாஸும் காமனர்ஸ் எல்லாம் பேட்டா கிளாஸ்லயும் தான் இருப்பாங்க. ஈவன் எவ்வளவு டேலண்டடா இருந்தாலும் காமனரா இருந்தா அவங்களுக்கு மதிப்பில்லை. இதனாலயே நிறைய டேலண்டட் பீப்புளோட டேலண்ட் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லடோரியா எக்ஸாம் ஏரியாவுக்கு இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுனால பெருசா எக்ஸைட் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குற நீ எக்ஸைட் ஆகலையான்னு கேட்கவும். இதே மாதிரியே வேற ஒண்ணு நான் பாத்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வேர்ல்டுலயே இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இது இருக்கேன். இது நீ வேற எங்க பாத்திருப்ப அப்படின்னு கேக்குற. சரி நான் உன்னை அப்புறம் விசாரிக்கிற டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற. லடோரியா அப்படின்னு ஒருத்த கூப்பிடுறான். ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். இவன் உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் பேரு எல்ஹைம். எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றா. எல்ஹைம் இவன் ஒரு வாட்டர் மெயில். லடோரியாக்கும் இவனுக்கும் ஒத்து போகாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன லடோரியா பொறுப்பே இல்லாம லேட்டா வர நம்ம கேட்கவும். தரமா இருக்கிறவங்க எப்போ வந்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொறுப்பே இல்லாத ஃபயர் மேஸ்ட் இதை எதிர்பார்த்ததான் நம்ம சொல்லுவோம். அந்த ஃபயர் மேஸ்ட் தான் நீ அடி வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். பொண்ணு ஆச்சு ஐயோ பவுன் வெட்டு கொடுத்து போனேன்னு சொல்லுவோம். ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணாலும் தோத்தா போயிருப்பா அப்படின்னு சொல்றா. ஆமா நீ யாரு அப்படின்னு நம்ம கேட்கவும். என்னோட பேரு டிசைன் ஹென்மான் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்காச்சும் மரியாதை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி அவன் தேடி பாக்குறான். என்ன இவன் ஒரு காமனரா? என்ன லடோரியா உன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு உனக்கு ஒரு காமனரா கொடுத்துருக்காங்க போலியே. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. எக்ஸாம் ஏரியால வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஹே உனக்கு ஒரு அட்வைஸ். உன்னால கண்டிப்பா அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது. சோ இப்பவே பின் வாங்கிரு. அப்படியே நீ பாஸ் பண்ணாலும் பேட்டா கிளாஸ்க்கு போவ. அதுக்கு நீ இந்த அகாடமில ஜாயின் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறான். டெஸ்டிங் சைட்டுக்கு வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரவோ நம்ம சீக்கிரம் போய் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிசையர் என்னாலும் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிருக்க சரியா அப்படின்னு லடோரியா சொல்லவோ. சரி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச எல்லா பீப்புளுமே இந்த இடத்துல இருக்காங்க. இந்த கேம்பஸும் அப்படியே தான் இருக்கு. எல்லாமே இங்க அப்படியே இருக்குன்னா அப்ப அவளும் இருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை தேடி பாக்குறான். பட் அவ அந்த இடத்துல இல்ல. ஃபேஸ் ஏன்பா அப்படி வச்சிருக்கான்னு ஒரு வாய்ஸ். எக்ஸாம பார்த்து நர்வஸா இருக்கியான்னு கேட்கவோ. ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபியூச்சர்ல இறந்து போன ரொமான்டிக்கா இப்ப எங்க உயிரோட தான் இருக்கா. அவளை இறந்து போக விட்டுட்டா. பட் கண்டிப்பா இந்த தடவை இவளை இறந்து போக விட மாட்டேன். இந்த தடவை இந்த ஹிஸ்டரியவே நான் மாத்தி எழுதுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஹீரோ ரொமான்டிக்காவை மீட் பண்றான். ரொமான்டிக்கா நீனு உயிரோட நம்ம ஹீரோ அமைதியாகவும். நான் உன்னை மீட் பண்ணதே இல்லையா உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு கேட்கவும். எல்லா ஸ்டூடெண்ட் இன்ஃபோவும் அந்த போர்ட்ல இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன். ஆனா நம்ம ஒரே டெஸ்டிங் குரூப்ல தான் இருக்கோம். ஓகே அப்ப ஷேடோ வால்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எனக்கு ஒண்ணு முன்னாடியே தெரியும் ரொமான்டிக்கா. அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு தடவை இழந்துட்டேன். திரும்ப இழக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நீ குரூப் டீல இருக்க உங்க டீம் ஒரு ரேஸ் பண்றாங்க. ஃபினிஷ் லைனை ஃபர்ஸ்ட் நீ கிராஸ் பண்ணா போதும். ஷேடோ வால்ல அடிபட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாது. சோ கவலைப்படாத. ஷேடோ வால்டோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ரியல் வால்ல இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணிருக்காங்க. உன்னோட டேமேஜ் ரொம்பவே வைட்டலா இருந்ததுன்னா நீ எலிமினேட் ஆயிருவ. உண்மையிலே உனக்கு அடி எதுவும் படாது. அண்ட் நீ அங்க இறந்து போக மாட்டேன் அப்படின்னு லடோரியா பேசிட்டு இருக்கும்போது நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் கூட உன்னை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா எல்ஹைம் வந்து கலாய்க்கிறான். நீ வீக் லடோரியா அதான் உனக்கு வீக்கான பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட பார்ட்னர் ஒரு ஹோலி அப்படின்னு எல்ஹைம் பாக்குறான். அசஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த டிராகனை தோக்கடிச்சதுல இந்த அசஸ்டோ இருந்திருப்பா. அசஸ்ட் கடைசியா போய் அந்த டிராகனை வெட்டியே கொண்டிருப்பா. அசஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக். இவளோட ஐஸ் மேஜிக்கை என்னால இன்வெர்ஸே பண்ண முடியாது. ஸ்பாட் ஸ்கில்லையே இவ ரொம்பவுமே ஸ்ட்ராங் தான். ஈவன் பாஸ்ட்ல கூட இவ அதிகமா பேசலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நமக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்ஹைம் சொல்லுவோம். உனக்கு இருக்கிறது ஒரு மேஜிக் நைட் இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி லடோரியா சொல்லுவோம். நம்ம திறமைக்கு ஏத்த மாதிரி தானே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீ மானிட்டர் பண்ற ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஹைம் கலாச்சிட்டு போறான். உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அசஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனாலும் சரி நீ பாஸ் பண்ணிடணும் சரியான்னு சொல்லுவோம். அதுதான் ஏன் பிளானும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி எக்ஸாம்க்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோ போறோம். ரொமான்டிக்கா அசஸ்ட் ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ டீம்ல தான் இருக்காங்க. இந்த ஷேடோ வேர்ல்டுக்குள்ள இப்ப மொத்தமா 6 பேர் என்டர் ஆகுறாங்க. அண்ட் இது ஒரிஜினல் ஷேடோ வேர்ல்ட் கிடையாது. ஃபேக்கா மேக் பண்ணப்பட்டதுதான். 6 பார்ட்டிசிபென்ட்ஸ்மே இப்ப அந்த ஷேடோ வேர்ல்டுக்குள்ள போறாங்க. இந்த ஷேடோ வேர்ல்ட் நேம் ஏரன் ஸ்டேட் பிளேன். உங்களோட கோலே நீங்க என் லைனை ரீச் பண்ணணும். லைட் ஆஃப் வால் தெரியுதுல்ல அதுதான் என் லைன். ஃபர்ஸ்ட் 3 யார் அதை ரீச் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் செலக்டட். மத்த எல்லாரும் எலிமினேட் ஆயிருவீங்க. ஜெயிக்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸ் சொல்றாங்க. எல்லாரும் ஸ்டார்டிங் லைன்ல ரெடியா நிக்கிறாங்க. அசஸ்ட்டுமே பாஸ்ட்ல இருந்து என்ன மாதிரி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காளா அவளுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கவும்.
கேட்கவும், டிசைர் ஹெர்மான் எதுக்குன்னு பாக்குறேன்னு வா கேட்கவும், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லா ஸ்டூடெண்ட் நேம் தான் எக்ஸாம் போர்ட்ல இருக்கேன், நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு வா சொல்லுவோம். அப்ப இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்தவா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களை என் டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட மாட்டேன், சோ எனிவே பாத்துட்டு இருக்காதுன்னு வா சொல்றா. ஓ சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஈவன் நீ பாஸ் பண்ணாலும் பேட்டா கிளாஸ் தான் போவ, என் அட்வைஸ் நீ இப்பவே டிராப் அவுட் பண்ணிரு அப்படின்னு வா சொல்லுவோம். அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரேஸ் ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அசஸ் செம ஃபாஸ்டா ஓடுறா. என் மூஞ்சில டஸ்ட கிளப்பிட்டு ஓடுறியா அப்படின்னு ரொமான்டிக்காவும் ஓடுறா. அச்சோ சாரி நான் உனக்கு தெரியாம அது லவ்யா கியூட்டா இருக்கேன்னு ரொமான்டிக்கா பாக்கவும், இப்ப கூட உனக்கு பிளஃபியான திங்ஸ் தான் பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்ப கூடவா என்னமா உனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்க, புரிஞ்சு போச்சு நீ என்ன கரெக்ட் பண்ண தானே பாக்குற, நம்ம எதிரிங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏதோ ஜாக்கிங் போற மாதிரியே ஓடிட்டு இருக்க, எதுக்குடா சிரிக்கிற, ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அது கடுப்பா வருது அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றான். இவங்க ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு அட்டாக் வரதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி ரொமான்டிக்காவை தள்ளி விடுறான். மிஸ்லாவா தப்பிக்கிறா. இந்த பையன் எதுக்கு அவளை காப்பாத்தினா, இவங்க என்ன டீமாவா விளையாடுறாங்க, முதல்ல அவனை அட்டாக் பண்றான், அவன் அட்டாக் பண்ணா இதுக்கு அவன் மேஜிக்கே போதும். ரொமான்டிக்கா அந்த ஃபயரை அட்டாக் பண்றான். ஃபயருக்கு தடுத்து அந்த பிளேயரையும் போய் அதை அட்டாக் பண்ணுவோம். இந்த பிளேயர் நேம் சொல்லி அவன் எலிமினேட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்கும் கேட்கற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நீ என்ன காப்பாத்திட்ட, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தியா, இதை வச்சுலாம் நான் அவனை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன பார்த்து ஸ்மைல் பண்றதை நிறுத்துடா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேப்பா முதல்ல நம்ம போவோம், எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், பட் என் பவர் என்ன இப்ப பாரு அப்படின்னு ஒரு புயல வர வச்சு எல்லாரையும் அவ ரிவர்ஸ்ல இழுக்கிற. அகாடமி ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே டெஸ்ட் ஏபிசி எல்லாம் முடிஞ்சது, டியும் எஃப்ஓ நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேஜிக் நைட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றா, அவ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அதே எக்ஸாம்ல தான் ஒரு காமனரும் இருக்கான், அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு மற்ற ப்ரொஃபசர்ஸ் பாக்குறாங்க. அஜஸ்ட்க்கு பின்னாடி 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க. அந்த மேஜிக் நைட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, சரி அப்படியே நான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கேன், கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஓடிட்டு இருந்தா காத்து வந்து அவங்களை ரிவர்ஸ்ல இருக்குது. அதை வச்சு அந்த பையன் பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து அசையாம நிக்கிறான். யாரா இவா ஸ்வாட வச்சு காத்தையே வெட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காளே, மேஜிக் நைட்னா இவ்வளவு ஸ்ட்ராங் தான் போல அப்படின்னு செகண்டா போய்கிட்டு இருந்தா அந்த பையன் பாத்துட்டு இருந்தா. இப்போ ஒரு மரம் வேறோட பிச்சுக்கிட்டு வருது. கரெக்டா வந்து அந்த 2 பசங்க மேலேயே விழுந்துருது. அந்த 2 பிளேயர்ஸ்க்கு பயங்கரமா அடிபட்டுச்சு, அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா போல. பேலன்ஸ் இப்போ 3 பேர் தான் இருக்கோம், ஸோ இப்போ எல்லாருமே பாஸ் தான் ஆக போறோம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா, நான் ஒன்னியவா அட்டாக் தான் பண்ண போறேன், நீ என்ன அப்பதான் காப்பாத்தினதுனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீயாவே எலிமினேட் ஆயிருன்னு வா சொல்லவும், நான் எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குன்னு வா சொல்லவும், இதெல்லாம் ஒரு ரீசனா நம்ம ஹீரோ கேட்கறான். இங்க பாரு நீயாவே எலிமினேட் ஆரு, இல்லைன்னா நான் உன்னை அட்டாக் பண்ணி நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேண்டியது இருக்கும், என்ன பண்ண போற அப்படின்னு வா கேட்கவும், நான் உன் கூட ஃபைட்டே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நல்லது எலிமினேட் ஆயிக்கிறியா, என்னது ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்த்தல்லன்னு வா கேட்கவும், நீ உண்மையிலே ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். இந்த ஸ்மைல் பண்றத முதல்ல நிறுத்துடா அப்படின்னு நிறைய மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. ஷேடோ வேர்ல்டுக்கு வெளியே மீட் பண்ணலாம் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. பேலன்ஸ் அந்த மேஜிக் நைட் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா போனா. இப்பவே நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா, பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு அட்டாக்கோட ஸ்பீட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுனா அதை ஈஸியா நல்லா ட்ரெஜெக்டரியை மாத்த முடியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி அதுல இருந்து நீ தப்பிச்ச ஏதோ ஸ்ட்ராங் மாதிரி எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க, இந்த தடவை இது மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமான அட்டாக்க பண்ணா. சிம்பிளா நம்ம ஹீரோ அதோட டைரக்ஷனை மாத்திரா. ஏன்னா இன்வர்சிங் ஸ்பெல்ல குட்டியான மேஜிக் சர்க்கிளை வச்சு என் பெரிய மேஜிக் சர்க்கிளை நீ எப்படி தோக்கடிச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா ஒரு லோவஸ்ட் சர்க்கிள் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு ரொமான்டிக்கா அட்டாக் பண்ண. ஹீரோட அசால்ட்டா டிஸ்பெல் பண்றான். மேஜிக் சர்க்கிளோட சைஸ் முக்கியம் இல்லையோ, இவன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லி அவ பாக்குறான். கிட்டே என்னால டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இன்னொருத்தைய வர நான் போய் தோக்கடிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது நான் உனக்கு டைம் வேஸ்டா, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய மேஜிக் சர்க்கிளை கொண்டு வந்து ஒரே நேரத்துல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை எல்லாத்தையும் தடுக்கிறான். சாரி ரொமான்டிக்கா, இப்ப நான் இதை பண்ணலனா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு உனக்கு தோணாது, திரும்பவும் நீ இறந்து போக. இப்ப நான் இதை பண்ணா மட்டும்தான் நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நம்ம ஹீரோவோட எல்லா மேஜிக் ஸ்பெல்லையும் டிஸ்பெல் பண்ணிட்டு 3 பாசிபிலிட்டிஸை நீ கால்குலேட் பண்ணாம விட்டுட்ட. ஒன்னு இன்வெஸ்ட் ஸ்பெல்ல தவிர்த்து என்கிட்ட வேற எந்த ஸ்பெல்லோ இல்ல நீ நினைச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் காலுக்கடியில ஸ்லைடிங் ஆகுற மாதிரி ஒரு மேஜிக் போடுவோம். இது சறுக்கி கிட்ட போகக்கூடிய ஒரு சாதாரண பேசிக் ஸ்பெல் தானே நம்ம பாக்கவும். ரெண்டாவது நான் உன் கூட ஃபைட் பண்றதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த ஷேடோ வேர்ல்டுல ஃபேட்டல் அட்டாக்ஸ் பட்டா மட்டும் தான் நம்ம எலிமினேட் ஆகும், அண்ட் இது ரியல் கிடையாதுங்கிறதுனால நமக்கு காயம் ஏற்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ ஃபயர் பால் அட்டாக்க தாமலையே கேஸ் பண்ணுவோம். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாக்குற. ஃபயர் பால் அப்படின்னு நம்ம ஹீரோ தன்னைத்தானே அட்டாக் பண்ணுவோம். ஃபோர்ஸ்லயே இப்ப மின்னல் வேகத்துல வலிக்கிட்டே நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். யாரடா அவன் உண்மையிலே ரொம்ப கிரேசியா இருக்கிறானே அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறா. அசிஸ்டுமே இப்போ ஃபினிஷிங் லைன் கிட்ட நெருங்கிட்டா. நம்ம ஹீரோ மேல பண்ணிக்கிட்ட பிளாஸ்டோட ஃபோர்ஸ்ல செம ஃபாஸ்டா வலிக்கிட்டே வரான். சோ அசிஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை தடுக்கணும், நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண திரும்பி நின்று அட்டாக் பண்றா. உன வீக்கு நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், பட் எப்படி நீ அந்த ரொமான்டிக்காவை தாண்டி வந்தேன்னு தெரியல, என்ன தாண்ட முடியாது அப்படின்னு ஒரு செகண்ட்லயே பல மேஜிக் சர்க்கிளை வச்சு அவ அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோனோட இன்வெஸ்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவளோட மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்கிறான். டேட்டா அனாலிசிஸ் கம்ப்ளீட் இன்வெஸ்டிங் மேஜிக் ஸ்பெல் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா மேஜிக் சர்க்கிளையும் உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அசிஸ்ட் குயிக்கா அட்டாக் பண்ணுவோம். அதோட
ட்ராஜெக்டரி எல்லாத்தையும் மாத்தி நம்ம ஹீரோ சைடுல போய் விழற மாதிரி பண்றான். ஹீரோக்கு லைட்டா தான் அடிபட்டிருக்கு. ஃபேட்டல் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நீ டாஷ் பண்ணிட்டல. இன்வர்ஷன் மேஜிக் அதை யூஸ் பண்ணி தானே ரொமான்டிக்காவை தோக்கடிச்ச. அப்ப சரி அப்படின்னு ஒரே மேஜிக் சர்க்கிளா அவளோட எல்லா அட்டாக்ஸ் அண்ட் பவர்ஸையும் ஒரே ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளா கன்வெர்ட் பண்ணி இப்ப அட்டாக் பண்றா. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் இது என்ன தடுக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட டைரக்ஷனையும் திருப்பி விட்டு திரும்பவும் வலிக்கிட்டு போற அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ அவனோட கால்ல கேஸ் பண்றான். அசிஸ்டோட மேஜிக் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து வெடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். ஹீரோ ஃபாஸ்டா போகுவான். அசிஸ்ட் ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறா. தப்பான விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அசிஸ்ட் அதனாலதான் இப்போ நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசிஸ்டையும் தாண்டி ஃபினிஷிங் லைனை தாண்டி போய் ஃபர்ஸ்ட் ஆளா வின் பண்றான். ஸோ ரேஸ்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டான். அசிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிட்டா. அசிஸ்ட் ரொமான்டிக்கா இப்ப இருக்கிறத விட நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்பதான் வரப்போறத நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப இன்னொரு டெஸ்டிங் ஏரியாவை காமிக்கிறாங்க. அந்த டெஸ்டிங் ஏரியால இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே தோக்கடிச்சு அவன் தனியாலா வின் பண்ணி வெளியா வரான். அப்போ ரொமான்டிக்காவை அவன் பார்த்துட்டு எதுக்காகவோ ஸ்மைல் பண்றான். வெளியே எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது. ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே எந்த ஸ்டூடெண்ட் எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுங்க இடத்துல தான் எல்லாம் இருக்கு. காமனர்ஸ் எல்லாமே பேட்டா கிளாஸ்ல தான் இருந்தாகணும். நோபல்ஸ்லாம் ஆல்பா கிளாஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் சொல்றான். காமனர் இன்னைக்கு ஆல்பா கிளாஸ்க்கு போயிருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் வந்துட்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்லுவோம். சேர்மன் இந்த ஸ்டூடெண்ட் ஆல்பா கிளாஸ்ல இருக்கிற அளவுக்கு தகுதியானவன் அப்படின்னு பிரிச்சர்ட் சொல்றேன். பேட்டா பெறுவணும்னு நினைச்சப்பா பரவாயில்ல நான் ஆல்பால தான் இருக்கேன்னு ஒரு பையன் சொல்லுவோம். நம்மளாம் நோபல்ஸ்டா எப்படி நம்ம பேட்டாக்கு போவோம் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இது நான் எதிர்பார்த்தது தான். பட் ரொமான்டிக்கா அதை எப்படி எடுத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொமான்டிக்காவுமே பேட்டா கிளாஸ்ல இருக்கிறது பார்த்தாவா ஷாக்கிங்கா இருக்கிறா. எல்லா பக்கமும் தோசியோ ஏதோ பழைய பில்டிங் மாதிரியோ ஜன்னல்லாம் உடஞ்சு போயிருக்கு. கெட்டினதுக்கு அப்புறம் இவனுங்க இதை மெயின்டைனே பண்ணலையா அப்படின்னு ரொமான்டிக்கா சோகமாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் மேஜிக் சர்க்கிள வச்சுதான் ஒரு மேஜோட திறமையை கால்குலேட் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ஹை லெவல் மேஜ்னா அது 7 தான். நீங்க எல்லாருமே நம்பர் 1ல இருக்கீங்க. ஆல்பா கிளாஸ்க்கு போறதுக்கு அட்லீஸ்ட் லெவல் 2 மேஜாவாச்சும் நீங்க இருக்கணும். ஆனா நான் தான் லெவல் 2 சர்க்கிள் தானே. அப்புறம் ஏன் இன்னும் பேட்டல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா யோசிக்கிறா. ஒருவேளை அதுதான் இதுக்கு காரணமா இருக்குமோ நம்ம யோசிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும். இவன் ஒரு மேஜிக் நைட்டியே தோக்கடிச்சிருக்கான். இவனும் ஏன் கூடவே இருக்கா அதுவும் எனக்கு பக்கத்துல அப்படின்னு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். இவன் சிரிக்கிறது கடுப்பா வருது அப்படின்னு பெஞ்சை குத்தவும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு டீச்சர் பயப்படுவோம். ஒன்னும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றேன். பேட்டா கிளாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஆர்ஃபனேஜ்ல நான் பார்த்த பையன் இவ்வளவு பெருசா வளருவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு பிரிச்சர்ட் சொல்லுவோம். நீங்க அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிசையர் நானுமே உன்னை ஆல்பா கிளாஸ்ல போடுறதுக்காக எல்லா ப்ரொஃபசர் கிட்டயும் பேசி பார்த்தேன். என் முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணேன். பட் என்னால் அது முடியல சாரி அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நோபல்ஸ்கோ காமனர்ஸ்கோ இவங்க ஒரு சவுத்தை கட்டி வச்சிருக்காங்க. அதை தாண்டி எல்லாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த பேட்டா கிளாஸ்ல எவ்வளவு திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் அவங்க திறமைகள்லாம் க்ரஷ் பண்ணப்படுது. கண்டிப்பா அது திரும்பவும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ பிரேக் டைம்ல காமிக்கிறாங்க. பேட்டா கிளாஸ்ல இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. நீ தானே ரொமான்டிக்கா ஏரோ அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும் ஆமா அப்படின்னு வா சொல்றா. என்னோட நியூ பார்ட்டிக்காக நான் ஒரு மெம்பரை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அப்படியான வா கேட்கறா. அதுக்கான ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்ன மாதிரி நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவா அந்த கேவலமான காமனர்ஸ் கூட இருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. சோ என்னோட ப்ளூ மூன் பார்ட்டில ஜாயின் பண்றியா அப்படின்னு அவன் கேட்கறான். ப்ளூ மூனா அகாடமியோட நம்பர் 1 பெஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு ரொமான்டிக்கா யோசிக்கவும். பட் நான் உன்னை அதுல சேர்த்து விடுறதுக்கு பதிலுக்கு நீ என் கூட டேட்டிங் வரணும் அப்படின்னு நம்ம கேட்கவும் என்னது டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி வைக்கப்படுற. நம்ம இப்பதானே பார்த்தோம்னு கேட்கவும் உன்னை பார்த்த அன்னில இருந்தே எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. சோ என்ன சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கவும் எனக்கு யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு வா சொல்றேன். சரி டைம் எடுத்துக்கோ. என்னோட ஊர்ல நாங்க லவ் கன்ஃபஸ் பண்ண பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஒரு அடையாள சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ரொமான்டிக்கா அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட் அவன் கொடுத்திருக்கான். என் ஃபீலிங்ஸ்க்கான ப்ரூஃப் தான் இது. இதை வச்சுக்கோ சீக்கிரமா முடிவ சொல்லு அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லு. ஐயோ அதுவா கீழே விழுந்துட்டு நீ எப்படா வந்தனவா கேட்கறேன். கீழே விழ வச்சதுக்கு சாரி. அவன் சொன்னதான் நானும் சொல்ல வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒன்ன மாதிரி ஒரு காமனரா நான் டேட்டிங் பண்ணுவேன் நினைச்சேனவா கேட்கவும் அதை சொல்லல. என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்றியான்னு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அகாடமியோட பெஸ்ட் ப்ளூமூன் பார்ட்டி அது போக எல்லா திறமையான மேஜஸும் அங்கதான் இருப்பாங்க. அதை வச்சு நான் ஆல்பா கிளாஸுக்கு கூட போலாம் அப்படின்னு வா சொல்லவும். அவன் பார்ட்டில நீ ஜாயின் பண்ணதுதான் உன் லைஃப்ல நீ மேக் பண்ண பெரிய மிஸ்டேக் ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன் பார்ட்டில ஜாயின் பண்ண முடியாதுன்னு வா சொல்லவும். நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் வச்சுட்டு இதை நீ தனியா இருக்கும்போது ரீட் பண்ண அப்படின்னு சொல்லவும். இப்ப லவ் லெட்டரா ஃபீலிக்ஸ் எல்லாம் இதுல எழுதி இருக்கியா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும். நீ நினைக்கிற மாதிரி இந்த லெட்டர் இல்ல. சோ இதை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லு அப்படின்ட்டு போகவும் ரொமான்டிக்காவும் சுத்தி முத்தி பாக்குறா. யாரும் இல்லன்னு அந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணிட்டு இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறா. லெட்டர் பார்த்தவா ஹார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்நேரம் என் மேல கோவப்பட்டிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பட்டர்ஃபிளையா அவன் மேல வந்து உட்கார லெவலுக்கு ஒரு பையன் அசையாம அப்படியே உட்காந்துருக்கான். ராம் ஸ்னைசர் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பிராம் வந்து ஒரு இடத்துல ஸ்பாட் ஃபைட் பண்றதுக்கா போறான். நம்ம ஹீரோவா அங்க போய் உட்காந்துருக்கான். நான் பார்த்ததுலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்பாட்ஸ்மேன்னா இது இவன் தான். வேர்ல்டோட ஒரு பெஸ்ட் ஸ்பாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு மட்டும் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்திருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். ரொமான்டிக்கா அங்க வந்து உனக்கு யார் இதை சொன்னது அப்படின்னு கேட்கவும் கொஞ்சம் அமைதியா உட்கார. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோ சொல்றான். ரொமான்டிக்காக்கு கியூட்டான விஷயங்கள்னாலே பிடிக்கும். பிராம் கியூட்டா இருக்குவா. ஐயோ என்ன கியூட்டா இருக்க
நினைக்கிறான் அப்படின்னு பாக்குறா. பிராமணனே தும்மல் போடுவோம். நான் அவளை நினைக்கிறதுனாலதான் அவன் தும்மல் போட்டானோ அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கா. இந்த ஸ்வாட சூஸ் பண்றதுன்னு பிராம் பாத்துட்டு இருக்கும்போது ஒரு கிரேட் ஸ்வாட தூக்குவோம். இவன் இதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்வாட தூக்குதான் நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என்னோட பேரு பிராம் ஸ்னைசர் பேட்டா கிளாஸ் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகும். அந்த மாதிரி பேட்டா கிட்ட எல்லாம் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆல்பா கிளாஸ்ல இருந்து ஒருத்தவரா அவ்வளவு பெரிய ஸ்வாட வச்சுக்கிட்டோம். ராம் வேற லெவல்ல ஃபைட் பண்றான். இதை பார்த்து அந்த ஆல்பா கிளாஸ் பையன் கொஞ்சம் பயந்து போறான். இவன் அந்த ஸ்வாட வச்சு இவன் நல்லா ஃபைட் பண்ணலாம், அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். காமனர் என்னவே அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லி அந்த ஆல்பா கிளாஸ் பையன் அடிக்கிறான். ஜாக்கிரதா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பிராம் அட்டாக்ல இருந்தா அந்த பையன் தப்பு டக்குனு பிராம அட்டாக் பண்ணிருக்கான். பிராமோட ஸ்வாட கீழே விழுந்துருது. நான் தோத்துட்டேன் பிராம் சொல்லவோ பர்சவல் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பேட்டாவளை எப்படி ஆல்பாவை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லுவோம். நீ என்ன வந்து அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லி பர்சவல் வந்து பிராம் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்றான். பிராம போட்டு அவன் அடி அடின்னு அடிக்குவோம். டக்கு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். இதான் வின் பண்ணிட்டல போக வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும். நீ யாரா அதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும். அவனோட ஃபர்ஸ்ட் மூவ் அதை பார்த்து நீ பயந்துட்டல, ஒரு பேட்டா உன்னோட ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தானே பயந்து அவனை அடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். நம்ம ஹீரோவை அவன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். ஸ்வாடை துண்டா உடையுது. வெறும் கையால நம்ம ஹீரோ தடுக்கவும். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். என் மோதி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, நீதான் வின் பண்ணிட்டல, ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நான் கண்டிப்பா இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சிவல் அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோ போய் பிராம ப்ரொடெக்ட் பண்ணதுல பிராமுக்கு இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. என்னால உன் கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பிராம் கட்டு போடுவோம். மேஜிக் யூஸ் பண்ணி தான் தடுத்தேன், சோ பெருசா வலிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே உன் கை வலிக்காத மாதிரி நடிக்கிற அப்படின்னு பிராம் கேட்கவும். என் விருப்பப்படிதான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால ஆல்பா கிளாஸ்ல உனக்கு ஒரு எதிரி கிரியேட் ஆயிட்டான் அப்படின்னு பிராம் சொல்லுவோம். அவன் வருத்தப்படும் போது கூட கியூட்டா இருக்கானு ரொமான்டிக்கா பாக்குறா. சொல்ல மறந்துட்டேன், என்னோட பேரு பிராம் ஸ்னைசர் அப்படின்னு சொல்லுவோம். என் பேரு ரொமான்டிக்கான்னு வா சொல்றா. நான் டெசியர் ஹெர்மான் உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு பிராம் டிசையர் கிட்ட கேட்டா தாராளமா இருக்கலாம் ரொமான்டிக்கா சொல்றா. சரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். உண்மையாவா அப்படின்னு சொல்லி பிராம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். எதுக்கு இவன் வெக்கப்படுறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிசையர் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், இந்த நாள நான் மறக்க மாட்டேன், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும். தேவைப்படும் போது கண்டிப்பா சொல்லுவான்ப்பா நம்ம ஹீரோ சொல்றான். சரின்ட்டு அவனும் கிளம்புறான். சரி ரொமான்டிக்கா என்கிட்ட ஏதோ கேட்க வந்தேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா இப்பதான் வா யோசிக்கிறா, வா வெளியே போய் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு இது எப்படி தெரியும், யார்கிட்டயாச்சும் சொன்னியானவா கேட்கவும். நான் யார்கிட்டயும் சொல்லல, பட் ப்ரொஃபசர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். வெள்ளச்சர் கிங்டம்ல ஒரு காமனர் மர்ச்சென்டா இருந்து நிறைய காசு சேர்த்து ஏரோ அப்படிங்கிற ஒரு நோபல் டைட்டில் வாங்கினாரு. அண்ட் நீ ரொமான்டிக்கா ஏரோ இவன் ஒரு காமனர் நோபல் டைட்டில் வாங்கினாலும் ப்ரொஃபசர்ஸை பொறுத்த அளவு நீ ஒரு காமனர் தான், அதனாலதான் உன்னை பேட்டா கிளாஸ்ல போட்டிருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வா சொல்லுவோம். ப்ளூ மூன் பார்ட்டியில நீ ஜாயின் பண்ணாத, இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டொனட்டாவுமே வந்து அந்த கேவலமான காமனர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பான். நீ ஒரு காமனர்னு தெரிஞ்சா அந்த டொனட்டா கண்டிப்பா உன்னை மதிக்க மாட்டான். என் பார்ட்டியில நீ ஜாயின் பண்ணலன்னா நீ தான் வருத்தப்படுவான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன பத்தின உண்மையை எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் மறட்டியா அப்படின்னு வா கேட்கவும். நான் கண்டிப்பா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, கியூட்டான பிராம நீ மிஸ் பண்ணுவேன், நானும் பிராம மட்டும்தான் அப்புறம் தனியா வேலை பார்க்கணும்னு சொல்லுவோம். தனியாவா அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இல்ல அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம். எது தப்புன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் எப்படி அவனை நம்புறது, அப்புறமா உன்னோட இந்த ஸ்மைல் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு பட் உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, உன்னோட சீக்கிரட்ஸ் எல்லாம் நானே கண்டுபிடிக்கிறேன், அதுக்காகவே உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு வா சொல்லுவோம். சரியா போ ஓகே என் பார்ட்டியில ஜாயின் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி நான் ஜாயின் பண்றேன், அப்பதான் உன்னை பத்தியும் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு வா சொல்லுவோம். சரி ஓகே எனக்கும் அந்த டீல் பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிரிப்பு எனக்கு இன்னும் கடுப்பா தாண்டா இருக்கு அப்படின்னு வா சொல்ற. பிராம அவனோட ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்வாடையே பாத்துட்டு இருக்கான். ராமோட அம்மாவை காமிக்கிறாங்க. ராம் உங்க அப்பா அவரோட லவ்வோட அடையாளமா இதை நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு, அவர் எங்க இருந்தாலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை இதை நமக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஸ்வாட் வந்து ஃபுல்லா டஸ்ட்ரை ஆகுது, அவர் எங்க இருந்தாலும் அவர் பாசத்தை இது காமிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதே அவனுக்கு தோணுது. தூக்கத்துல இருந்து கண் வலிக்கிறா, பார்த்தா இது எல்லாமே கனவு தான், அந்த ஸ்வாடா இருக்கு, உண்மையிலே இது ஓகே தானே அப்படின்னு சொல்லி ரொமாட்டிக்கா கேட்கவும். ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் தான் நம்மள வர சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபசர் பிரிச்சர்ட பார்க்க போறான். இவங்க தான் உன் பார்ட்டி மெம்பர்ஸ் உங்க கேட்குவோம். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். பிரிச்சர்ட உங்ககிட்டயே கொடுத்துட்டு எல்லாரும் கூடிய அப்படின்னு சொல்றாங்க. டேஸ்டா இருக்கே அப்படின்னு ரொமாட்டிக்கா பாக்குறா. குக்கீஸை எடுத்துக்கோங்கன்னு அவங்க சொல்லுவோம். அப்புறம் நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோ சரின்னு சொன்னோடனே அவனும் எடுத்து சாப்பிடுறான். பாவி இவன் சாப்பிட்டது கூட கியூட்டா இருக்கே அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறான். டெசியர் ஹெர்மான் எதுக்காக இந்த பார்ட்டியை கிரியேட் பண்ணிருக்கன்னு சொல்ல முடியுமான்னு ப்ரொஜெக்ட் கேட்கவும். நாங்க ரேங்கிங் டோர்னமெண்ட்ல கலந்துட்டு ஆல்பா கிளாஸ்க்கு மூவ் ஆன் ஆக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலே எங்களால ஆல்பா கிளாஸ் போக முடியுமா அப்படின்னு பிராம் கேட்கவும். கண்டிப்பா முடியாத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் ஹேப்ரியான் அகாடமில எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கியோ டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஒரு பார்ட்டில மினிமம் 3 பேரும் மேக்ஸிமம் 6 பேரும் இருக்கலாம். 2 பார்ட்டியை ஃபைட் பண்ணி வின் பண்றவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பார்ட்டில அதிக மெம்பர் இருக்கிற பார்ட்டிக்கு அட்வான்டேஜ் அதிகம் தானே அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும். அது உண்மை இல்ல, இந்த டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க இல்லாம உங்க பார்ட்டியால ஜெயிக்கவே முடியாதுங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிருவீங்க. அண்ட் டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் அது நார்மலா இருக்காது, ஷேடோ வேர்ல்ட்ல நடக்கும். அதை கிளியர் பண்றவங்களுக்கு சிங்கிள் ரேங்கர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கிடைக்கும். அந்த டைட்டில் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சோ ஆப்வியஸா நீங்க ஆல்பா கிளாஸ்க்கு வந்துடலாம். பட் இந்த டோர்னமெண்டோட ஹிஸ்டரியே எந்த ஒரு பேட்டாவும் சிங்கிள் ரேங்கரா வந்ததில்லன்னு டீச்சர் சொல்லுவோம். ஆல்பா கிளாஸ்க்கு அதிக அட்வான்டேஜ் இருக்கு, பேட்டாவால எப்படி அவங்களை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும். ஆல்பா கிளாஸ்க்கு இருக்கிற ரிசோர்சஸ் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது அப்படின்னு பிரிச்சர் சொல்லுவோம். அதனாலதான் நான் ஆல்பா கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்மளால முடியாதுன்னு ரொமான்டிக்கா சொல்லுவோம். யோசிச்சு பாரு, பேட்டாஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டி சிங்கிள் ரேங்கரா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆல்பாஸோட பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இங்க இருக்கிற எல்லா முட்டாள் ப்ரொஃபசர்ஸ்க்கும் பேட்டாவோ ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் ப்ரொஃபசர் தான் பிரிச்சர் சொல்றாங்க, நான் உங்களை சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சிஸ்டமையை மாத்த நீ முடிவு
பண்ணிட்டலான்னு கேட்கப்பா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். டிசைர் எதுக்காக இந்த பார்ட்டியை கிரியேட் பண்றான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பிரிச்சர்ட் கேக்குறாங்க. ஆல்பா கிளாஸோட பார்ட்டிக்கு எல்லாமே தனியா ஒரு ரூம் இருக்கு அண்ட் அங்க ஃபெசிலிட்டியும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ட்ரைனிங் கிரவுண்டே செமையா இருக்கு. எல்லாரும் வேற லெவல்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்களே அப்படின்னு ரொமான்டிக்கா பார்த்தா பேட்டா கிளாஸோட ட்ரைனிங் ரூம் ரொம்பவே கேவலமா இருக்கு. இந்த பாலாடுங்க பில்டிங் ட்ரைனிங் ரூமா தரையில நிக்கும் போதே சவுண்ட் கொடுக்குது அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறா. எல்லா இடமும் தோசியா இருக்கு அப்படின்னு சொல்லி பிராம் பாக்குறான். உள்ளுக்குள்ள நிறைய எலிங்கெல்லாம் இருக்கு. எங்க நோக்கி வரவோ பிராம் பயத்துல மயக்கமே போட்டுதா. ரொமான்டிக்கா நம்ம ஹீரோ மேல தொத்திக்கிடுதா. தோசி நூலாமணிய கூடடா சவாலிச்சிருப்ப. பட் இது எலிக்கே எனக்கு இந்த ரூம் வேண்டா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்லுவோம். ப்ரொஃபசர் ரிச்சர்ட் நமக்காக இந்த ரூமை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரூம் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியா சரி அப்படி மட்டும் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? இதை எப்படா கிளீன் பண்றது? எல்லா இடமும் எலியா இருக்குன்னு சொல்லுவோம். நீ கிளீனிங் வேலையை பாத்துக்கோ. எலி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ராம் இப்ப மயக்கத்துல இருந்து எந்திக்கிறான். ரூமையே பல நம்ம ஹீரோவோ ரொமான்டிக்காவோ சேர்ந்து கிளீன் பண்ணிட்டாங்க. டிசைர் என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் கையை உடஞ்சது, அதை வச்சுட்டு ஒன்னு வேலை பார்க்க வச்சுட்டு இல்ல அப்படின்னு ராம் வருத்தப்பட. பரவாயில்ல இருக்கட்டும். சரி ரொமான்டிக்கா நீ இந்த ரூமே நமக்கு தான் ஆரம்பிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும். ஓகே நான் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லுவோம். நான் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பார்ட்டியில ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சர்ட் கேட்கவும். ஆல்பா கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங். என்னால அங்க ப்ரமோட் ஆக முடியுமா அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிக்கவும். என்ன பத்தின சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சே நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அதுக்காக வச்சு நான் அந்த பார்ட்டியில ஜாயின் பண்றேன் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றேன். நான் டிசைர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா எங்கேயா இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு பிராம் சொல்றான். அப்ப சரின்னு பிரிச்சர்ட் அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஓகே சொல்லிட்டேன். சோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ரொமான்டிக்கா ட்ரைனிங் ரூம் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செவுத்துல நம்ம ஹீரோ இப்ப குட்டியா ஒரு சர்க்கிளை போட்டு வின் மேஜிக்கை வச்சு கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள அட்டாக் பண்ணு சொல்லுவோம். ரொம்ப ஈஸி பாரு ஒரே நேரத்துல எத்தனை சர்க்கிள் கொண்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அட்டாக் பண்றேன். ஒரு அட்டாக் சென்டர்லயும் மத்த 2 அட்டாக்கும் சைட்ல படுது. பா சூப்பர். பட் இந்த எல்லா அட்டாக்குமே சர்க்கிளோட சென்டர்ல படுற மாதிரி பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி முடியும்னு வா கேட்கவும். ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உன்னால அது முடியும்னு எனக்கு தெரியும் ரொமான்டிக்கா. ஏன்னா இதை விட ஆசமாலாம் நீ நிறைய விஷயம் பண்ணிருக்க. செஞ்ச விஷயங்களெல்லாம் நான் சொன்னா நீயே கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு முடியாதுன்னு நினைச்சா நீ இந்த ரூமை கிளீன் பண்ற வேலையை மட்டும் பாரு. நானும் பிராம மட்டும் ஆல்பா கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றதை விட நீ சிரிக்கிறதா எனக்கு இன்னும் கடுப்பா இருக்குன்னு வா சொல்லுவோம். இந்த பால கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள விழுற மாதிரி பண்ணு. தூக்கி எறிய சொல்லல. நீ ஒரு விண்டு மேட்ச் தானே. விண்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா அந்த பால் அதுக்குள்ள கொண்டு போன்னு சொல்லுவோம். இது எப்படி பண்றது என்னால முடியுமான்னு வா யோசிக்கும். ரொமான்டிக்கா உனக்கு விண்ட் டெஃபினிட்டி இருக்கு. சோ உன்னால இது முடியும். தேவையில்லாம அதிகமா யோசிக்காத நம்ம ஹீரோ சொல்றான். காத்து எப்படி அடிக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி நான் அவ்வளவு மேஜிக்கை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. காத்து அது ரொம்பவே கோல்ட் ஆகும், அதே நேரத்துல வார்ம் ஆகும். புயல் மாதிரி ஃபாஸ்ட் ஆகும், அதே நேரத்துல காமாவும் இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்றா. சரி பாத்தியா அது பறந்துருச்சுன்னு சொல்லுவோம். பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இதை பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன பாராட்டியிருக்கான் அப்படின்னு ஹாப்பி ஆகுறா. சரி எனக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லி தர போறியா அப்படின்னு பிராம் கேட்கவும். சாரி பிராம் ஆல்ரெடி நீ டோர்னமெண்ட்ல வின் பண்ற லெவலுக்கு ஸ்ட்ராங் தான். உனக்கு தேவையான எல்லாமே உனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் கத்து கொடுக்கறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. நீ ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றான். இல்ல பிராம் எதிரிங்களவே கிழிச்சிட்டு போற லெவலுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங். அட்டாக்க யாராலையும் பார்க்க கூட முடியாது அந்த லெவலுக்கு நீ ஃபாஸ்டோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு. ஹே பிராம் அன்னைக்கு ஃபைட்ல நீ ஏன் கிரேட்டர் ஸ்வாட யூஸ் பண்ண? ஃபைட் பண்ணது பார்க்கும்போது சின்ன ஸ்வாடா வெயிட்லெஸ் ஸ்வாட வச்சு பிராக்டிஸ் பண்ண மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும். அதை பத்தி கண்டிப்பா சொல்லணுமா நம்ம கேட்கறான். நம்ம பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு இது முக்கியம். சோ சொல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் உன்ட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லி பிராம் நம்ம ஹீரோவை ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரொமான்டிக்காவை தனியா விட்டு வந்திருக்கா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பிராம் கேட்கவும். டிசைர் பாத்தியா நான் இப்ப பால மேலேயே வச்சு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியா அவ விளையாண்டுட்டு இருக்கா. நீ அவ இம்ப்ரூவ் ஆயிருவா நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ அவ மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கே அப்படின்னு பிராம் சொல்லுவோம். உன் அதே அளவு நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். பிராம் நம்ம ஹீரோவா அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க அப்பா அவனுக்காக விட்டுட்டு போன அந்த ஸ்வாட் எடுத்து ஆக்சுவலி எங்க அப்பா ஒரு நோபல், நான் அவரோட செகண்ட் வைஃப்க்கு பிறந்தவன். அவரோட பாசத்துக்கு அடையாளமா எங்களுக்கு இது மட்டும் தான் அவரை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம காமிக்கவும். அதை நான் பாக்கலாமா நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு இதே ஸ்வாட் தான் பிராம் பேட்டில்ஸ்ல யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க அப்பாவை நான் மீட் பண்ற அன்னைக்கு என் திறமையை காமிக்கணும்னு நான் 6 வயசுல இருந்தே அந்த ஸ்வாடை வச்சு பிராக்டிஸ் பண்ணேன். அப்படி எங்க அம்மா அந்த விஷயத்த சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். பிராம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு என்ன ஆனாலும் சரி நீ உங்க அப்பாவை பார்க்க போவே கூடாது. அவரோட வாழ்க்கை வித்தியாசமானது, நம்மளுக்கெல்லாம் அதுல இடம் இல்ல. என்ன ஆனாலும் அவரை பார்க்க போக கூடாது. அம்மா நான் உன்னை லவ் பண்றேன்டா, அது உனக்கு போதாதான்னு கேட்கவும். நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அம்மா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். நோபல் காமனரை கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. நல்ல வேலை பிராம அவங்க அப்பாவை பார்க்க போல. ஒரு வேலை பயிர்னா இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டான். அது டேஞ்சர்னு தெரிஞ்சுதான் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை பார்க்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க. எல்லா நோபல்ஸுமே இந்த அகாடமிக்கு வருவாங்கிறதுனாலதான் ஸ்வாட வச்சு எங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் இந்த ஸ்வாட போய் நான் அப்ரைசல் பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த ஸ்வாடுக்கு எந்த வேல்யூமே இல்ல. இது ஒரு குப்பை. இந்த சாதாரண குப்பையை அவர் லவ்வோட அடையாளமா எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இனி இந்த குப்பையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பிராம் அந்த ஸ்வாடத்துக்கு போடுறான். ஸ்வாட் எனக்கு தேவையில்லை, அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீரோ அப்பதைக்கு பிராம்ட் எதுவும் சொல்லல, அமைதியா விட்டுருதான். அந்த ஸ்பாட்டை யூஸ் பண்ணி தான் இவன் பல பேட்டில்ல ஃபைட் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ரொமான்டிக்கா விண்ட வச்சு பால சர்க்கிள்குள்ள தூக்கி போடுறா. அது பவுன்ஸ் ஆகி வெளியே தான் கிடக்குது. சர்க்கிள்குள்ள இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ரொமான்டிக்காவை நம்ம ஹீரோ போய் ஒத்து பாக்குறான். ரொமான்டிக்காவும் ரொம்ப வெக்கப்படுறா. என் லவ்வோட அடையாளமா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டொனாட்டா வந்து ரொமான்டிக்கா கிட்ட கொடுத்ததை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு
அட வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பிராம் அந்த ஸ்வாட நான் திருப்பி பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இனி அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னல சோ முடியாத நம்ம சொல்லவும் நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும் சோ அதை நான் பார்க்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல முடியாது டிசையர் ஏன்னா நான் அந்த ஸ்வாட வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றேன். பிராம் அவன் ஸ்வாட வித்த கடையை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான அந்த கடையோட செக்யூரிட்டி கார்டு இல்லத்தனமா இருக்கிற அந்த கடைக்காரன் நமக்கு காமிக்கிறாங்க. ராம் அந்த ஸ்வாட வித்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போக சொல்றான். ஃபியூச்சர்லயுமே நான் டவுன்ல இந்த இடத்துல தான் அடிக்கடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு வரேன். இந்த இடத்துக்குள்ளயா இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஒரு இல்லீகல் கடைக்கு போற மாதிரியே வழியெல்லாம் ரொம்பவும் மோசமா இருக்கு. ஓஜியோ குயின் ஸ்டோர் ரீஃபண்ட் கிடையாது, ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுது திருப்பி எடுத்துக்கிட மாட்டோம், நீங்க வித்த ப்ராடக்ட் நாங்க திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு போர்டில் எழுதிருக்கவோ கடைக்காரன் பேராசை பிடிச்சவன் போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நான் திரும்ப அந்த ஸ்வாட யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு பிராம் சொல்லவும் என் மேல நம்பிக்கை வை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைக்கு உள்ள போறதுக்கே வெளியே வந்துட்டு ஒரு தாப்பாலை இவங்க தட்டினாதான் அந்த இரும்பு டோரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா. செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லா கஸ்டமர்ஸுமே உள்ள வெல்கம் தான் அப்படின்னு நம்ம கதவை திறந்து விடுறான். இவன் செக்யூரிட்டி கார்டு ரொம்ப பயங்கரமா இருக்கா நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இதையும் வாங்க வந்திருக்கீங்களா இல்ல விற்க வந்திருக்கீங்களா, அந்த சின்ன பையனை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், நீ யாருன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். இவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இவன் கொடுத்த ஸ்வாட நம்ம ஹீரோ கேட்கவும் அதை நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு தெரியும் அதனாலதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் காசுக்கு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த ஸ்வாட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஒரு வெப்பனா இதுக்கு எந்த மதிப்பு இல்ல, நான் அவன் கிட்ட இருந்து 3 சில்வருக்கு வாங்கியிருக்கேன்னு கடைக்கார் சொல்றாரு. ஆமா அதாலதான் பிரோஜனம் இல்லையா அப்படின்னு பிராம் சொல்லவும் இப்படி ஒரு ஸ்வாட நான் பார்த்ததில்ல பட் இது அப்படின்னு கடைக்கார் சொல்ல வருவது கெம்பின் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருத்தங்களோட லவ்வோட அடையாளமா ஒரு ஆர்டிஃபேக்டா கொடுக்கப்படுறதுதான் இந்த கென்பின். கரெக்டா சொன்னா ஒரு ஸ்வாடா இதுக்கு எந்த மதிப்பு இல்ல பட் ஒரு கென்பினா இதோட மதிப்பு ரொம்பவே அதிகம்னு அவர் சொல்லவும் பட் நான் வந்து கேட்டப்போ இதை பத்தி சொல்லலையே அப்படின்னு பிராம் கேட்கவும் இதை நீ ஒரு ஸ்வாடா தான் என்ன அனலைஸ் பண்ண சொன்ன அப்ப இது மதிப்பு கம்மி தான் பட் கென்வினா அனலைஸ் பண்ண இது மதிப்பு அதிகம்னு சொல்லவும் நீ ஒரு சீட்டர் என்ன ஏமாத்திருக்க அப்படின்னு பிராம் டென்ஷன் ஆகுறான். பிராம் ஃப்ரீயா விடு, சரி அது எவ்வளவு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் 44 சில்வர் அப்படின்னு நம்ம சொல்றான். 3 சில்வர் எனக்கு கொடுத்துட்டு 44 சில்வர் இது அநியாயம் பிராம் சொல்லவும் பிராம் பிசினஸ்னா அப்படிதான், சரி ஓகே நான் 44 சில்வருக்கு வாங்கிடுறேன் நம்ம ஹீரோ கொடுக்கவும் என்ன தம்பி எடுத்தவொடனே கொடுத்துட்ட என்கிட்ட பேரம் பேசி ரேட்டை கம்மி பண்ணணும், இப்படி எடுத்தவொடனே காசை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா ஒரு நாள் எவன்ட்டியாச்சும் ஏமாந்து போவேன் அப்படின்னு கடைக்கார் சொல்லவும் எனக்கு இந்த அமௌண்ட் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ஸ்வாட எடுத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இரு தம்பி இல்லைன்னா ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவேன்னு அவர் சொல்லவும் ஹீரோ அந்த ஸ்வாட அனலைஸ் பண்ணா உள்ள ஏதோ லெட்டர்ஸ் எழுதி இருக்கு இந்த பிராம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட அவன் கிட்டே கொடுக்குறான். அந்த ஹேண்டில் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த ஸ்வாட ரிமூவ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் இப்ப ரிமூவ் ஆகுது. இவ்வளவு நாள் அந்த ஷீட்டை யாராலையுமே எடுத்துக்க முடியாது, ராமோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியுது. அந்த ஸ்வாட் இவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு கடைக்காரன் பாக்குறான். அயன் அண்ட் சில்வரோட வெயிட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு பிராம் பார்க்கவும் ஏன்னா அது ரேரான பிளான்சியம்ல செய்யப்பட்டது நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது பிளான்சியம் அதையான அவர் 44 சில்வருக்கு கொடுத்துருக்கன்னு கடைக்காரன் கேட்கவும் பிளான்சியம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டல் பட் அதே நேரத்துல லைட் வெயிட்டாவும் இருக்கும், கண்டிப்பா உன் ஸ்வாட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரிவா போலான்னு போனா அந்த பாடி கார்டு வழி விட மாட்டேங்கிறான். அவனை கதவை திறக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் எங்க வச்சுட்டு நீங்க தாராளமா போலாம் அப்படின்னு கடைக்காரன் சொல்லவும் நான் காசு கொடுத்தனே இதை உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், ஒரு பிசினஸ் மேனா நீ ஒழுங்கா நடந்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் மதிப்பு தெரிஞ்சுனா அது கம்மியா கொடுப்பேன்னு எதிர்பார்த்தியா நம்ம கேட்கும். அந்த ஸ்வாடோட மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம அந்த கான்வர்சேஷனே பண்ணிருக்க தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வாட வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்லவும் அவன் வாய்ஸ் கேட்கும் போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் எனக்கு ஞாபகம் வரான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அசால்ட்டா தப்பிக்கிறான். டேய் சீரியஸாவே அவனை அட்டாக் பண்ணுன்னு கடைக்கார சொல்லுவோம் நான் சீரியஸா தான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு அந்த பாடி கார்டு அட்டாக் பண்ண போறான். இப்ப பிராம் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றான். ஃபைட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல பட் டிசைருக்கு ஆபத்துனா நீ என்னை தாண்டி தான் அவனை தொடணும் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். ஹே பிராம் இனிமே அந்த ஸ்வாட யோசே பண்ண மாட்டேன்னு சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து அப்படின்னு சொல்லி பிராம் வந்து யோசிக்கப்போ ஹே நான் உங்ககிட்ட சும்மா விளையாடினேன், ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு காமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாடி கார்டு இப்ப பிராம அட்டாக் பண்ண வந்தா பிராம் அசால்ட்டா அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஷ் பண்றான். பிராம் கிட்ட ஸ்கில் இருக்கு ஓகே தான் பட் அவனுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இவனால இது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் பிராம் வந்து அவனோட பாடியில மேஜிக்கை யூஸ் பண்றான். பரவாயில்ல வாரியர் ஒன்ன மாதிரி ஒரு ஆப்போனன்ட் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்றான். பிராம் அந்த ஸ்வாட வச்சு அசால்ட்டா அவன் உடம்புல கீறிட்டு அந்த இடத்துல இருந்து பின்னாடி போறான். பிராம் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால அந்த பாடி கார்டால டாஷ் கூட பண்ண முடியல. பிராம் அவனோட கை கால எல்லா இடத்துலயும் கீழே போடுறான். அந்த பாடி கார்டோட ஸ்வாட மீறி அவனை கரெக்டா அட்டாக் பண்ணி மயங்க வைக்கணும்னா அவனோட தலையில தான் அடிக்கணும். பிராம் இந்த மூவ் தான் யூஸ் பண்ணுவான் அவனும் கெஸ் பண்ணிருப்பான். பிராம் வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாடி கார்டு வந்து பிராம கிக் பண்ணி அவன் செவத்துல அடிச்சு கீழே விடுறான். பிராம் நீ ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கும் நான் ஓகே தான் நம்ம சொல்றான். இந்த அப்பா உன்கிட்ட அந்த ஸ்வாட கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த ஸ்வாட்ல எழுதப்பட்டிருக்கிறத பிராம் பார்க்கவும் தான் இது இன்னும் முடியல அப்படின்னு பிராம் சொல்லவும் அப்பா மோதி பாத்திரலாம் அப்படின்னு இந்த பாடி கார்டு சொல்றான். இந்த ஸ்வாட பத்தி எங்க அப்பா இருக்கிற மெசேஜ் பத்தியோ உனக்கு முன்னாடியே தெரியுமா டிசையர், என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ் டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அவன் பின்னாடி போய் அட்டாக் பண்ண போனா. ராம் ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஸ்வாட வச்சு பிராம வெட்டலான்னு போனா ராம் அவனோட ஸ்வாடையே ரெண்டா வெட்டியிருந்தான். அப்படியே அவன் பேஸ்ல ஒரு கிக்க விடவும் அவ்வளவுதான். இப்ப அந்த பாடி கார்டு வாங்கி கீழே விழறான். ராம் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ஸ்வாட் இல்லாம என்னால அதை பண்ணிருக்க முடியாது, இந்த அப்பாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றான். சரிவா கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த டோர் ரொம்ப வெயிட் இரும்பால மேக் பண்ணப்பட்டது.
அந்த பாடி கார்டால மட்டும்தான் அந்த டோரை திறக்கவே முடியும்னு கடைக்காரன் சொன்னான். ராமவன் ஸ்வாட வச்சு அந்த டோரை அசால்ட்டா வெட்டுறான். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு ராம் சொல்லுவோம். அப்பவா போலாம் நம்ம ஹீரோ கிளம்புறான். ராம் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவனை திரும்பி பாக்குறான். உடனே அவன் வெக்கப்பட சாப்பிட ஏதாச்சும் வாங்குமா நம்ம ஹீரோ கேட்டு நம்ம ஹீரோவும் போய் வாங்கிட்டு வரேன். தேங்க்ஸ் டிசைர்னு சொல்லுவோம். பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சாப்பாடுக்கு இல்ல என் ஸ்வாட திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ அதை தான் மீன் பண்ணுன்னு எனக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையில இருக்கும்போது ஹெல்ப் பண்றது தானே ஒரு உண்மையான ஃப்ரெண்டோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ராம் அதை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறான். என்னாச்சுப்பா அந்த சாப்பாடு காரமா இருக்கா அவன் கண்ணில் தொட்டுட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். இல்ல அம்மா பேச்சு நான் கேட்கல. அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன அடையாளத்தையும் நான் இழந்துட்டேன். எனக்குன்னு எந்த டைரக்ஷனும் இல்லாம இருந்தேன். பட் டிசையர் உன்னாலதான் இப்போ அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு ராம் யோசிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுறான். உங்களுக்கும் தேங்க்ஸ் அப்பா நீங்க இந்த ஸ்வாட்ல விட்டுட்டு போன மெசேஜ்க்காக அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ராமோட ஸ்வாட்ல என்ன எழுதி இருக்குன்னு காமிக்கிறாங்க. என்னோட குழந்தைக்கு இந்த ஸ்வாட் எப்பவோ துணையா இருக்கும் அப்படின்னு எழுதி இருக்கு. தனியா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிற ரொமான்டிக்காக காமிக்கிறாங்க. பாலை பர்ஃபெக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சர்க்கிள்லயும் நிறுத்துறா. ஹே டிசையர் அதை பாத்தியாடா சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ துள்ளி குதிச்சு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இல்ல. இப்போ ஒரே நேரத்துல எல்லா அட்டாக்ஸும் அந்த சென்டர் சர்க்கிள்ல அட்டாக் பண்ற மாதிரி அவ வெண்மதிக்கு யூஸ் பண்ணி பாக்குறா. எல்லா அட்டாக்குமே கரெக்டா அந்த சென்டர் சர்க்கிள்ல போய் படவும் அதோட இம்பாக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. எஸ் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா வந்துட்டு இப்போ ஆல்பா கிளாஸ்ல போய் நிக்கவும் ஒரு பேட்டா கிளாஸ் இங்க என்ன பண்றான்னு எல்லாரும் பாக்குறாங்க. வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு டொனாட்டா அந்த இடத்துக்கு வரேன். சாப்பாடு வேற லெவல்ல இருக்கேன்னு ரொமான்டிக்கா பார்த்தா ஆல்பா கிளாஸோட சாப்பாடுலாம் எப்பவோ இப்படிதான் இருக்கும்னு அவன் சொல்றான். உச்சப்படாம சாப்பிட்டு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ரொமான்டிக்கா அசால்ட்டா எடுத்து சாப்பிட்டு முடிக்கிறேன். நீங்க வந்திருக்கேன்னா முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பார்ட்டி மெம்பர்ஸ் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கெம்வினாவா திருப்பி கொடுக்குறா. என் லவ்வனி ஏத்துக்கலையா நம்ம கேட்கவும் ஆக்சுவலி அதுவும் உண்மைதான். நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வேற பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன் பேட்டா கிளாஸ். என்னவா சொல்லுவோம் ப்ளோ மூனை விட்டுட்டு ஒரு சாதாரண பேட்டா கிளாஸ் பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கியான்னு நம்ம கேட்கவும். காமனர்ஸை குப்பைங்கன்னு சொன்னல அந்த மைண்ட் செட்டை மாத்திப்பியான்னு கேட்கவும் மாட்டேன் நம்ம சொல்றான். அப்ப நல்லது நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கேன். அந்த குப்பையை டேட் பண்றதுல உனக்கு விருப்பம் இருக்காதே அப்படின்னு சொல்லவும். நீ ஒரு காமனரா அப்படின்னு நம்ம மூஞ்சே மாறுது. மூஞ்சி இவ்வளவு கேவலமா மாறணும் எதிர்பார்க்கல அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லவும். சும்மா நீ என்ன டெஸ்ட் பண்ண போய் தானே சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கறேன். அப்ப நோபல்ங்கிற டைட்டில காசு கொடுத்தா வாங்கியிருக்காரு. என்ன தெரிஞ்சா நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தது. நீ ஒரு பார்வை பாத்தியே கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லவும். நீ ஒரு காமனர் நிறைய தெரிஞ்சிருந்தா நான் அவனை இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு டொனாட்டா சொல்லவும். நல்ல வேலை நான் ஜாயின் பண்ணல. ஏத்துக்கிட கடுப்பா இருந்தாலும் அந்த டிசைர் சொன்னது கரெக்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நாங்க கலந்துக்கிறோம். அதுல வின் பண்ணி நாங்க ஆல்பாக்கு வருவோம். அப்புறம் ஃப்ரீ சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இந்த காமனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டொனாட்டா ரொம்ப கடுப்பா ஆகுறான். ஆடம் ஃபேமிலியை விடாதீங்க அப்படின்னு டொனாட்டா ஃபேமிலியவே காமனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் கண்ணு முன்னாடியே கொண்டிருப்பாங்க. என்ன தைரியம் தான் காமனர்ஸ் நோபல் கிட்ட வருவாங்க அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகுறான். சீக்கிரம் நம்ம தான் இதை ஃபர்ஸ்டா பப்ளிஷ் பண்ணணும். ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்குது. நம்ம நியூஸ் தான் அதை ஃபர்ஸ்ட் வெளியிடணும்னு ஒருத்தர் சொல்றான். ஒரு பேட்டா பார்ட்டி ரேங்கிங் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறாங்கன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. ரேங்கிங் டோர்னமெண்டோட குவாலிஃபையிங் ரவுண்ட் நடக்குது. பேட்டா கிளாஸ்னா அசால்ட்டா தோக்கடிச்சலாம் அப்படின்னு சொல்லி ஆல்பா கிளாஸ் தான் நினைக்கிறாங்க. 6 பேர் இருக்கிற டீமை கூட நம்ம ஹீரோ டீம் அசால்ட்டா தோக்கடிச்சு டாப் 150 போறாங்க. அப்படியே நிறைய ஃபைட்ஸ் பண்ணி டாப் 100 போறாங்க. ஈவன் ஆப்போசிட் டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருந்தாலுமே நம்ம ஹீரோட டீம் 3 பேரை வச்சுக்கிட்டு அசால்ட்டா எல்லாரையும் தோக்கடிக்கிறாங்க. டாப் 30 செலக்ட் ஆகி இப்ப ஃபைனல்ஸ்க்கு எல்லாருமே போறாங்க. உண்மையிலேயே உன்னை பாராட்டி ஆகணும் டிசைர். உன்னோட பார்ட்டி ஒரு வழியா ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. பட் இனிமேல் தான் எல்லாருமே ஒன்னவே டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு மிஸ் பிரெட்னி வந்து பாக்குறாங்க. ஒரு பேட்டா கிளாஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கா. இதனால் வர அகாடமில இருந்த சிஸ்டமை இவங்க மாத்திரதா என்ன ஆனாலும் சரி அவங்க ஜெயிக்கவே கூடாது. இதனால் வர இருந்த அந்த ட்ரெடிஷன் பேரை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகி ப்ளூ மூன் பார்ட்டியில இருக்கிறீங்க. ஒரு காமனர்ஸ் கண்டிப்பா ஆல்பா கிளாஸ்க்குள்ள நுழையவே கூடாது. அசிஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அந்த டிசைர் ஹெர்மன் ஒன்னு தோக்கடிச்சான். அவனோட பவரை நீ தான் ரொம்பவே க்ளோஸா பாத்துருக்க. உன்னால அவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும். அவனோட நான் பெஸ்டா தான் இருக்கேன்னு அசிஸ்ட் சொல்லவும். ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கவும். முடியும்னு அசிஸ்ட் சொல்றா. ப்ளூ மூன் ஃபர்ஸ்ட் இயர் டிவிஷனுக்கு நான் ஒன்னவே லீடரா போடுறேன். அவங்கள தோக்கடிக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும். அசிஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்றா. டிசைர் ஹெர்மன் அவனை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவன் என்ன தோக்கடிச்சதுல இருந்து நான் அவன் மேல மட்டும் தான் கண்ணா இருக்கேன். என்ன சர்பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அது நீ தான். பட் இப்போவும் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். சோ கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறேன். அப்போ டொனாட்டாவும் பெர்சியலும் வந்து அசிஸ்ட் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும். நான் லீடர் ஆனதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனையானவா கேட்கிறா. இல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அந்த பேட்டா பார்ட்டி அந்த ரொமான்டிக்காவை நான் தோக்கடிக்கணும். அவளை ஏன்ட்ட விட்டுரு அப்படின்னு டொனாட்டா சொல்லவும். ராம்ஸ் நைசர் அவனை ஏன்ட்ட விட்டுரு அப்படின்னு பெர்சிவல் சொல்றான். எதனால நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் கேட்கிறா. அது கொஞ்சம் பர்சனல் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு டொனாட்டா சொல்றான். அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு பெர்சிவல் சொல்லவும். சரி அவங்கள நீங்களே பாத்துக்கோங்க. பட் லீடரா நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்கேன். டிசைர் ஹெர்மன் எனக்கு தான். நான் அவன் கூட ஃபைட் பண்றதை பார்த்தா என் வழியில குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் சொல்றேன். அவங்க 2 பேருமே ட்ரைனிங் நல்லா தான் பண்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேட்கவும். ஃபைனல்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் பண்ண தேவையில்ல. பட் வேற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ லைப்ரரி கூட்டிட்டு போறான். நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதை படிங்கன்னு சொல்லவும். ஃபைனல்ஸ்க்கு இதே எதுக்கு படிக்கணும்னு ரொமான்டிக்கா கேட்கவும். நம்ம ட்ரைனிங் பண்ண போறது இல்லையான்னு பிராம் கேட்கறான். ஃபைனல்ஸ் ஒரு ஷேடோ வேர்ல்டு நடக்கு. சோ நிறைய ஷேடோ வேர்ல்டு பத்தின ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது படிக்கணுமா அப்படின்னு ரொமான்டிக்கா ஷாக் ஆகுறா.
ஆர்டிஃபிஷியலா தான் ஷேடோ வேர்ல்ட் கிரியேட் பண்றாங்க. ஆல்ரெடி இருந்த ஒரு ஷேடோ வேர்ல்ட் தான் கிரியேட் பண்ணுவாங்க. சோ அத பத்தின ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஷேடோ வேர்ல்ட் கிரியேட் பண்ண ஈஸியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் எந்த வருஷம் எங்க இருந்த ஷேடோ வேர்ல்ட் வரும் நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ரொமாட்டிக்கா கேட்கவும், என்னோட கெஸ் படி இந்த புக்ல இருக்கிறதாச்சும் தான் வரும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒருவேளை நீ கெஸ் பண்றது வரலன்னா உன் கெஸ் வச்சுலாம் நம்ம படிக்க முடியுமான்னு ரொமாட்டிக்கா கேட்கவும், அதுவும் கரெக்ட் தான். நம்ம எல்லா ஹிஸ்டரி புக்கையும் எடுத்து படிப்போம். இந்த ஷெல்ஃப்ல இருந்து ஆரம்பமா நம்ம ஹீரோ கேட்டா கண்டிப்பா நீ செலக்ட் பண்ணதுல இருந்தா ஏதாச்சும் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னும் கெஸ் பண்ணல, இது ஜஸ்ட் என்னோட மெமரி, கண்டிப்பா இதுதான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி நம்ம ஹீரோ ஒரு கிளாக் டவரை பாக்குறான். நம்ம ஹீரோ சொன்னபடியே எல்லாருமே அந்த ஷேடோ வேர்ல்ட் பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. பிராம் நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கான். அதை ரொமாட்டிக்கா பாத்துட்டு, என்ன பிராம் நீ அவனையே பாத்துட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் நம்ம சொல்லவும், என்ன பிராம் வெக்கப்படுறியா ஃபேஸ காட்டுப்பா, அன்னைக்கு நீ ரிசர்ட் கூட தனியா ஷாப்பிங்லாம் போனேன்னு கேள்விப்பட்டேன், 2 பேர் மட்டும் தனியா என்ஜாய் பண்ணிக்க போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், பிராம் ரொம்ப வெக்கப்படுறா. எனக்கு தெரியாம உங்களுக்குள்ள மட்டும் ஏதோ சீக்ரெட் இருக்கு போலேன்னு அவ கேட்கறா. அப்பெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு பிராம் சொல்றான். அட என்னப்பா நீ மூஞ்ச மறைச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவ புக்க கீழே பார்க்க இறக்குறா. பிராம் மேல பார்க்க தூக்கி அதை ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ தலையில வந்து கரெக்டா விழுந்துருது. அச்சோ அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருந்தா. ஒழுங்கா நீங்க படிக்கிற வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி அப்படின்னு அவங்களும் படிக்கிறாங்க. அப்ப அசிஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோவை தேடி அந்த இடத்துக்கு வர, இந்த மேஜிக் நைட்டா இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டிசைர் ஹெர்மான் அப்படின்னு வா சொல்லவும், 2 மாசம் ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இங்க வந்ததே ஒண்ணு அப்படின்னு சொல்லவோ, என்ன சேலஞ்ச் பண்ண தானே வந்திருக்க, நீ நியாயமா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறவா, சோ முன்னாடியே என்ன வந்து வான் பண்ண வந்திருக்க அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு நான் உன்னை வீக்குன்னு நினைச்சிட்டேன், அதனால சாரி கேட்டுக்கிறேன். பட் இப்ப எனக்கு உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், சோ கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி வா சொல்லவோ, ஓகே நான் அதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நீ ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியான ப்ளோ மூன்ல இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குமா. ஆமா பட் நான் எந்த பார்ட்டியில இருந்தாலும் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பா அப்படின்னு வா சொல்லவும், அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயம் உண்மையிலேயே ஒர்த்து தான். அசஸ்டுக்கு ஸ்ட்ராங் ஆகணுங்கிற வரி வந்திருக்கு. நான் ஃபியூச்சரை மாத்தணும்னா அதுக்கு அசஸ் தான் ஒரு பெரிய கீ பிளேயர். கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கா மாறுவ அசஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு நாள் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரேங்கிங் டோர்னமெண்டோட ஃபைனல் ஸ்டேவை காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் இதை பாக்குறதுக்காக ஆர்வமா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதனால் வர நடந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் மாதிரி இது கிடையாது. பிரஸ் ரிப்போர்ட் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. நிறைய போட்டோ இருக்குன்னு ரொமாட்டிக்கா கேட்கவும், இது அகாடமியோட ஒரு பிக் ஈவென்ட், கண்டிப்பா எல்லாரும் இதை பார்க்க வரதானே செய்வாங்க. நம்ம ஹீரோ சொல்லவும், நீ கூட டையெல்லாம் கட்டிருக்கேப்பான்னு ரொமாட்டிக்கா கேட்கறா. நிறைய பேர் பார்ப்பாங்க, டீசெண்டா தெரியணும்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கூட நீ எப்பவும் நெஞ்ச காட்டிட்டு சுத்துறவன் நினைச்சனவா சொல்லவும், நான் இன்னைக்கு சட்டை இல்லாம சுத்தி இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறான். இது முடிஞ்ச உடனே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலான்னு பிராம் சொல்லவும், ஓகே அப்படின்னு ரொமாட்டிக்கா சொல்றா. அட்லீஸ்ட் ஃபைனல் நினைச்சு உங்க பயப்படாம நார்மலா இருக்காங்களே அதுவே போதும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி வாங்க போய் ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். இவன் தான் ப்ரொஃபசர் சொன்ன டிசைர் ஹெர்மானா, அவனை பார்த்தா அவனு பெரிய ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அவனை குறைச்ச இட போடாதான்னு ப்ரொஃபசர் சொல்லியிருக்காருல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். முதல்ல நம்ம அவனை தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு மத்தவங்க பேசிக்கிட்டாங்க. அசஸ் நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கண்ணா இருக்கா. ஷேடோ வேர்ல்டுக்கு நம்ம டெலிபோர்ட் ஆகும்போது வேற இடத்துக்கு தான் போவோம். நம்ம 3 பேரும் ஒரே இடத்துக்கு குரூப் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டொனாட்டாவோ பர்சிவலோ ரொமாட்டிக்கா அண்ட் பிராமலோ ஒரு கண்ணு வச்சுக்கிட்டாங்க. இருக்கிற இந்த 30 பார்ட்டிசிபென்ட்ஸுமே ஒன்னு அந்த ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே தோக்கடிக்கணும். கடைசியா நிக்கிற 9 பிளேயர்ஸ்க்கு சிங்கிள் ரேங்கர் அப்படிங்கிற டைட்டிலும் கிடைக்கும். ஜெயிக்க என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒன்னு நம்ம ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் தோக்கடிக்கணும். டாப் 30ல நம்ம தான் லாஸ்ட் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷேடோ வேர்ல்டுக்கு போறதுக்கான போர்ட்டலும் ஓபன் ஆகுது. எல்லா பிளேயர்ஸுமே அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கண்டிப்பா நான் என் பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். சீரியஸா இருக்காதீங்க கைஸ், ரிலாக்ஸ் ஆகுங்க, நம்மளால அதை பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகுறான். லைட் மாதிரி ஒன்று அந்த இடத்துல இருக்கு. அதுக்குள்ள போய் நம்ம ஹீரோ நிக்கவோ, இப்போ டைரக்டா ஷேடோ வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். நான் கெஸ் பண்ண மாதிரியா அதே ஷேடோ வேர்ல்டு தான் இவங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் பிராமையும் ரொமான்டிக்காவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு ஐஸ் மாதிரி வச்சு நம்ம ஹீரோவை யாரோ அட்டாக் பண்றாங்க. எடுத்த உடனே நான் உன் பக்கத்துல டெலிபோர்ட் ஆயிருக்கேன், ஒன்ன முதலா தோக்கடிக்க போறேன், நான் ரொம்பவே லக்கி இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா, அதையும் பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐஸ் மேஜிக் வச்சு டக்குனு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி தடுக்கவும், ஒரே நேரத்துல 2 ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி ஒன்னு வாட்டர் வச்சு அட்டாக் பண்ணுது, இன்னொரு ஸ்பெல் பேரியர் மாதிரி தெரியுது. பார்த்தா அதை ஐஸா மாத்தி அவ எக்ஸ்ப்ளோர் பண்றா. அந்த மாதிரி ஒரு பேட்டா கிளாஸ்ல இருக்கிறவனால இந்த லெவல் மேஜிக்கை யூஸே பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உடஞ்ச ஐஸையே வந்து செம ஃபாஸ்டா புயல் மாதிரி சுத்துறா. நம்ம ஹீரோ மேல அந்த ஐஸ் எல்லாம் வெட்டுது. நம்ம என்ன தோக்கடிக்கணும்னு பேசிட்டு இருக்க, அப்படி எங்க எனக்கு அடிப்படணுமா அங்க அது பட மாட்டேங்குது. அந்த ஸ்பெல் என்ன உன்னால கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியல கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு இன்வெர்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவளோட மேஜிக்கை நம்ம ஹீரோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். இன்வெர்ஸ் மேஜிக்கா ஒன்ன மாதிரி ஒரு காமனர் இதை யூஸ் பண்றானா அப்படின்னு பார்க்கவும், நல்லா பாரு இது மூலியமா நீ எதையாச்சும் கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளோட ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுவா. அவ பேரியரை முன்னாடி போட்டுக்கிறா. பட் நம்ம ஹீரோ அந்த ஐஸையை 2ஆ பிரிச்சு ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் அட்டாக் பண்றான். இதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ இப்ப எலிமினேட் ஆகுறா. 1 பிளேயர் எலிமினேட்டட், பேலன்ஸ் 29 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. 29 இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஐயோ ரொம்பவே வெயில் அடிக்குது, என் அழகு பாலா போயிருமே அப்படின்னு ஒரு ஆல்பா கிளாஸ் நடந்து வந்துட்டு இருந்தா. அடடே காத்தடிக்குதே, நம்ம ஹாப்பி ஆகலாம். ஒரு ரொமான்டிக்காவோட வெண் மேஜிக் வந்து அவனாது. ஒரு பிளேயர் எலிமினேட் ஆயிட்டா, 27 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட்
அனௌன்ஸ்மெண்ட் வருது. டிசைர் தான் எங்க தேடியோ கிடைக்கலன்னு பிராம் சொல்லவும் நம்ம இவ்வளவு குயிக்கா ஒருத்தர் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். கண்டிப்பா அவனுக்கு ஆகாது அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றேன். இதுக்கு எதுவும் ஆகாது இல்ல ஆயிரக்கூடாது அப்படின்னு பிராம் பயப்படவும் இப்ப கூட கியூட்டா இருக்கே இல்ல கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு ரொமான்டிக்கா வந்துட்டு விண்மேஜிக்க வச்சு அந்த ஏரியாவை சர்ச் பண்றா. இதுல 2 பேர் வராங்க. சைட்ல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கவனை அட்டாக் பண்ணா யுனிவர்சலா அந்த மேஜிக் கேன்சல் அவுட் ஆகுது. நீ சர்ச்சை யூஸ் பண்ணி நீ இருக்கிற லொகேஷனை காட்டி கொடுத்துட்டியே. இந்த பேட்டா கிளாஸ் உண்மையிலே முட்டாள் தான் அப்படின்னு அந்த 2 பேர் வந்து நிக்கவும் பேட்டா கிளாஸ்ல இருந்தா ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு நினைச்சா நீங்க தாண்டா முட்டாள் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. டக்குன்னு பிராம் போய் அட்டாக் பண்ணுவான். அந்த பையன் தடுக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்றா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆல்பா கிளாஸ்ல இருக்கிறதுக்கு கொஞ்சமாச்சு ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு ரொமான்டிக்கா கலாய்க்கா. உனக்கு எதுவும் ஆகலேன்னு கூட இருக்க பொண்ணு கேட்கவும் இந்த பேட்டாட்டெல்லாம் நம்ம தோத்து போக மாட்டோம் கவலைப்படாத அப்படின்னு அந்த பையன் சொல்றான். பிராமும் அந்த பையனும் ஃபைட் பண்றாங்க. அந்த பையன் வின் வாங்குவோம். டக்குன்னு பிராம வந்துட்டு ஐஸ் மேஜிக் வச்சு கூட இருக்கிற பொண்ணு அட்டாக் பண்றான். செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். இவன் உண்மையிலேயே பேட்டா கிளாஸ் தானே அப்படின்னு ஆல்பா கிளாஸ் யோசிச்சுட்டு அந்த இடத்துல டஸ்ட் கிளப்பி இப்ப அவங்களால நம்மள பார்க்க முடியாது அட்டாக் பண்ணன்னு சொல்லவும் அந்த பொண்ணு யார் எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத மேஜிக் யூஸ் பண்ணி சர்ச் பண்றா. அதை வச்சு அந்த பொண்ணு லொகேஷன் கண்டுபிடிச்சு ரொமான்டிக்கா அட்டாக் பண்றா. ஒரு பிளேயர் டிஸ்குவாலிஃபைட் பேலன்ஸ் 26 பேர்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சர்ச் மேஜிக்கை யூஸ் பண்ண எதிரியால கண்டுபிடிக்க முடியும் என்ன வந்து திட்டிட்டு அதே தப்ப நீங்க பண்றீங்களே அப்படின்னு ரொமான்டிகா சொல்றா. எதிரி இருக்கும்போது ஃபைட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாத அப்படின்னு சொல்லி ராம் ஹைட்டா ஜம்ப் பண்றா. பார்த்தா ரொமான்டிகா அவன மேஜிக் வச்சு அட்டாக் பண்றா. பேலன்ஸ் 25 பேர் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம சாதிச்சிட்டோம் பிராம் சொல்லுவோம். பிராம் நீ உண்மையிலேயே இம்ப்ரெசிவ்னு ரொமான்டிகா சொல்றா. டிசைர் மட்டும் இதை பார்க்க இருந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம். மறந்துட்டேன் எவ்வளவு நேரத்துக்கு தான் ஒளிஞ்சிருக்க போறா அப்படின்னு வா கேக்குறா. டிசைர் நீ இங்கதான் இருக்கிறியா அப்ப எல்லா ஃபைட்டையும் பாத்தியா அப்படின்னு பிராம் கேட்கவும் ஃபைட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் இன்டர்ஃபியர் ஆகல. உண்மையிலேயே நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறா. ஒளிஞ்சிருக்கிறவன ரொமான்டிகா அட்டாக் பண்ணப்போ ஈஸியா நம்ம ஹீரோ அதை டிஸ்பெல் பண்ணிருப்பான். ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன்னு நினைச்சேன். பட் டிசைர் முன்னாடி நான் ரொம்பவும் வீக் தான் இல்ல அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருக்கவும் நீயும் நல்லா பண்ண நம்ம ஹீரோ பாராட்டுவோம். வா பாராட்டு யாருக்குடா வேணும் நான் பாராட்ட எதிர்பார்த்தோன்னு சோகமா இல்ல அப்படின்னு வா சொல்ற. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மேகமூட்டமாக ஆரம்பிக்குது. என்கிட்ட நீ மாட்டினது உன்னோட பேட் லக் அப்படின்னு வேற டீம் ஒரு பிளேயரை தோக்கடிக்கிறாங்க. இப்ப பேலன்ஸ் 18 பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் 18 பேர் இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் 8 பேர் தோக்குற வரைக்கும் இந்த இடத்துல சர்வைவ் ஆனா சிங்கிள் ரேங்கர்ஸா மாறிடலாம். இல்லன்னா அந்த ஷேடோ வால கிளியர் பண்ணணும்னு சொல்லுவோம். பசங்க நம்ம அதை பண்ணலாம்ல அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கறா. இந்த ஷேடோ வால கிளியர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா போனோம்னா எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் நம்ம ஒரு பேட்டா வர சோ கண்டிப்பா நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 8 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிற வரைக்கும் நம்ம லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியே இருந்தா நம்ம கண்டிப்பா சிங்கிள் ரேங்கர்ஸ் ஆயிரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்மள தேடி யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா நம்ம ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நம்ம 3 பேர் இருக்கோமே அப்படின்னு பிராம் சொல்றான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே ஓடி போய் ஒரு மரத்துக்கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்றதை விட 8 பிளேயர்ஸ் தோக்குற வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்பவே ஈஸி. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை நான் மட்டும் அந்த ப்ளூ மூன் பார்ட்டியோட ஆஃபரை ஏத்துட்டு இந்நேரம் அவங்க டீம் போயிருந்தோம்னா பத்தின உண்மை உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி மட்டும் நான் பண்ணியிருந்தா என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சிருக்கோம். என்னாச்சு சீரியஸா ஃபேஸ வச்சிருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். தான் தேங்க்ஸ் சொல்லணும் டிசையர் அப்படின்னு சொல்லி வா யோசிச்சு என் மேல கை வைக்காதா அப்படின்னு வா சொல்றா. அப்படியே தலையில கைய வச்சிருப்பா அப்படின்னு பிராம் சொல்றான். முட்டா பசங்க பட் இவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொமான்டிக்கா நினைக்கிறேன். அப்ப திடீர்னு எல்லாருக்குமே ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னதுன்னு ரொமான்டிக்கா கேட்கறா. நம்ம புக்ல படிச்சோமே பிரவியஸ் கிளாக் டவர் அது ஞாபகம் இருக்கா? அது குறிப்பிட்ட ஒவ்வொரு டயத்துக்கும் மான்ஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கிளாக் டவர்ல குறிப்பிட்ட டைம் வந்த உடனே இப்ப அது மான்ஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அதுல இருந்து கிரியேட் ஆன ஒரு தண்டர் வந்து பூமியவே ரெண்டா பழக்குது. பிரவியஸ் கிளாக் டவர் ஒரு நியூ மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ உங்களோட சர்வைவல் குவெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த சர்வைவல் குவெஸ்ட்ல அந்த பேட்டா கிளாஸால சர்வை பண்ண முடியாது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சிரிக்கிறான். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ரிச்சர்ட் வருத்தப்படுறா. இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியலையப்பான்னு ரொமான்டிக்கா பாக்குறா. எல்லாரும் தயாரா இருங்க அது நம்மள நோக்கி வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப தரைய உடச்சுட்டு மான்ஸ்டர் வரவோ பெருசா ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒரு குட்டியோண்டு எலிதான். திரும்பவும் எலியா எங்களுக்கு போட்டு ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு ரொமான்டிக்காவும் பிராம நம்ம ஹீரோ மேல தொத்திக்கிறாங்க. நம்மள சாப்பிட்டு போய் என்ன பண்ணு அவங்க பயப்படுறாங்க. அந்த எலி கத்தப்போ சீக்கிரம் இருந்து ஓடுங்க அதன்னு நிறைய எலிய கூப்பிடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மான்ஸ்டர் ஒரு எலி படையவே வச்சு மத்த எல்லாரையும் சாகடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறா. ரொமான்டிக்கா அதை அட்டாக் பண்றா. பட் நிறைய எலிங்க இருக்கிறதுனால கண்டினியூஸா பின்னாடி வந்துட்டே இருக்கு. சீக்கிரம் அதை தாண்டி போங்க நம்ம ஹீரோ சொல்றா. இது ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு ரொமான்டிக்கா சொல்றா. ஒரு வழியா அதை தாண்டி அவங்க எல்லாரும் இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எலிங்களுமே வருது. இப்படி ஓடிட்டே இருக்க வேண்டியதுன்னா எப்படி தப்பிக்கான்னு ரொமான்டிக்கா கேட்கவும் அந்த கில்டர் மவுஸ் அதோட லீடர் நம்ம கொன்னா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் வரல கிடைச்சு ரத்தத்தை தூக்கி போடுறான். கண்டிப்பா அதை ரத்தத்தை மட்டும் மிஸ்ஸே பண்ணாத அதுவே தான் டேரக்டா வந்து குடிக்கும். ரொமான்டிக்கா கரெக்டா அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அவள அந்த கில்டர் மவுஸ் அட்டாக் பண்றா. ஒரே அட்டாக்ல அவ எத்தனையோ பிளேயர்ஸ் கொண்டாலும் இந்த மவுஸ் அவளால கொல்ல முடியல. ரொமான்டிக்கா அட்டாக் வீக்கல அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு வேற வழி இல்ல சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க நான் இதை அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே பிராம் டக்குன்னு அந்த எலி கூட்டத்தை நோக்கி ஓடுறான். ராம மொத்தமா அந்த எலி சுத்தி வலிக்குது. பிராம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறா. அதஸ்டோட டீம்லயே ஒரு பொண்ணு எலிமினேட் ஆயிருக்கா. பேலன்ஸ் 17 பேர் தான் இருக்காங்க. எல்லா பார்ட்டியும் நோக்கி ஒவ்வொரு தனித்தனி லீடர் எலி போயிருக்கு. அண்ட் வேவ் ஆஃப் எலிங்களும் போயிருக்கு. இந்த ஃபயர் மேஜ் அவன் ஃபயர் யூஸ் பண்ணி மொத்தமா ஏறிக்கிறான். அட இது மான்ஸ்டர்ல இல்ல சாதாரண எலிதாப்பா அப்படின்னு ஒரு பையன் அது கிட்ட போறான். ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி கூட இருக்க பொண்ணு கத்துறா. ரொமான்டிக்கா அதை அட்டாக் பண்ணிருக்கா. கண்டிப்பா அந்த லீடர் எலி வீக்கா தான் இருக்கும். அது எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிராம் வந்து பார்த்துட்டு
வந்துட்டு இருக்கா. ஒன்னு ரெண்டு எலி பிராம் மேல ஏறி வந்து கடிக்குது. பிராம கரெக்டா அந்த லீடர் எலிய பாத்துருந்தான். பிராம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலிய தோன்றா. அதே மிஸ்டேக் நான் திரும்பவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா பிராம் அந்த லீடர் எலிய கொண்டுதா. சோ மத்த எலிங்களுமே அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆகுது. சர்வைவல் குவெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. டிசைர் நான் நல்லா பண்ணனா அப்படின்னு பிராம் கேட்டுட்டு டயர்டா இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிராம், நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு மரத்துக்கடியில போய் நம்ம ஹீரோ இப்ப பிராம வச்சுட்டு ரொமான்டிக்கா நீ இவனை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப எங்கேயோ கிளம்புறான். இந்த நேரத்துல எங்க போறான் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாக்குறா. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா மாறி இருக்காங்களாங்கிறத பாக்குறதுக்காக நான் பின் வாங்கினேன். என்ன நடந்ததுங்கிறத மறந்துட்டு நான் திரும்பவும் பின் வாங்கியிருக்கேன்ல. நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே வாங்கி பஞ்ச் பண்ணிட்டு இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோ டிசைர், திரும்பவும் அதே தப்பா பண்ணாத, உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து போறான். அந்த கிளாக் டவர் இருக்கிற இடத்த நம்ம ஹீரோ பாக்குறான். டிசைர் எங்க போயிருந்தவன் ஃபேஸ்க்கு என்னாச்சுன்னு ரொமான்டிக்கா கேக்குறா. பெருசா ஒண்ணும் இல்ல பிராம், கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். டிசைர் உன் ஃபேஸுக்கு என்னாச்சுன்னு பிராம் கேட்கவும் பெருசா ஒண்ணும் இல்ல ஃப்ரீயா விடு, நம்ம இப்போ அந்த கிளாக் டவருக்கு போறோம், இந்த ஷேடோ வேர்ல்ட நம்ம கிளியர் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறமா நான் பின் வாங்க போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அண்ட் இப்ப மத்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே காமிக்கிறாங்க. ஸோ இருக்க பேருக்கு எல்லா பிளேயர்ஸுமே சாதாரண ஆளுங்க இல்லை, ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க தான். ஹீரோ டீமும் இப்போ அந்த டவரை ரீச் பண்ணுறாங்க. அசிஸ்டோட பார்ட்டி இப்போ டவர் கிட்ட நெருங்குறாங்க. மலையோட சேர்த்து காத்து அடிக்குது அப்படின்னு சொல்லி டொனாட்டா பாக்குறான். பட் அசிஸ்ட் வந்து மேஜிக்கை சென்ஸ் பண்ணி டக்குனு ஒரு ஐஸ் பாலை கிரியேட் பண்ணி அவளை காப்பாத்திக்கிறேன். அசிஸ்டோட குரூப்ல இருந்து 2 பேர் இறந்துருந்தாங்க. இது இந்த டவரோட அட்டாக்ல எதிரியோட அட்டாக் அப்படின்னு அசிஸ்ட் சொல்றா. அந்த அதர்ஸ் மிஸ் ஆயிட்டாலே அப்படின்னு ரொமான்டிக்கா பார்க்கவோ அவ ஒரு மேஜிக் நைட்பா. ஸோ ஒரு சாதாரண ஸ்னீக் அட்டாக் எல்லாம் வச்சு அவளை தோக்கடிச்சிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அசிஸ்டோட பார்ட்டி டவர் நோக்கி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. உனக்கு ரைட் சைட்ல வருது அப்படின்னு அசிஸ்ட் சொல்லவும் டக்குனு டொனாட்டா அவனோட ஷீல்டு வச்சு தடுக்கிறான். அசிஸ்ட் மேஜிக்கை சென்ஸ் பண்ணி சொல்ல அவங்க அப்படியே தடுத்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ரொமான்டிக்காவோட அக்யூரசி ரொம்பவே கரெக்டா இருக்குங்கிறதுனால அசிஸ்ட் டீமுமே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்துட்டாங்களே என்ன பண்ணான்னு ரொமான்டிக்கா கேட்கவும் அதான் இன்னொரு பார்ட்டி வராங்க. அப்புறம் அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எப்படியே அட்டாக் பண்ணா எல்லாரும் இந்த இடத்துக்கு தானே வருவாங்க அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவா அதான் என் பிளான் நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பிளேயர்ஸையும் நம்ம ஒரே நேரத்துல எப்படிப்பா எதிர்க்க முடியும் அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும் என்ன நம்ம என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி அப்படின்னு ரொமான்டிக்காவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னும் 13 பிளேயர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவா அந்த டவரோட வால்ல வந்துட்டு ஏதோ பண்றான். அசிஸ்ட் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அசிஸ்டோட டீம் வந்து அந்த கிளாக் டவருக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி 2 பார்ட்டி அங்க ஃபைட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க தான் அதுக்கு காரணமா, ப்ளூ கார்டன் தானே எங்களை அட்டாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபயர் மேட்ச் கேப்ரியல் கேட்கவும் நாங்க தான் அட்டாக் பண்ணணும் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் கேட்கிறா. டார்கெட்டை அக்யூரேட்டா அட்டாக் பண்ணுது அண்ட் பவர்ஃபுல்லான மேஜிக் ப்ளூ கார்டனை தவிர்த்து வேற யாரால அதை பண்ண முடியும் அப்படின்னு கேப்ரியல் கேட்கவும் வேட்டா கிளாஸ் தான் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்ல, அது உனக்கும் தெரியும்ல டிசைர், அவன் பக்காவா பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு அசிஸ்ட் யோசிச்சுட்டு நீங்க 2 பேர் இதுல தலையிடாதீங்க, நான் இதை தனியா பாத்துப்பேன் அப்படின்னு அசிஸ்ட் சொல்றா. ஈவன் நீ மேஜிக் நைட்டாவே இருந்தாலும் ஒன்ன தோக்கடிக்க ஒருத்தர் இருப்பான், உனக்கு நிக்க காமிக்கிறேன் அப்படின்னு கேப்ரியல் அட்டாக் பண்ண ரெடியா நிக்கிறா. பவர்ஃபுல் ஃபயர் மேஜிக்கை வச்சு கேப்ரியல் அட்டாக் பண்றா. அவ கதை முடிஞ்சது அப்படின்னு இவங்க பார்த்தா அசிஸ்ட் இன்னொருத்த பின்னாடி வந்து டக்குனு ஒன்னு அட்டாக் பண்ணி எல்லாரையும் ஐஸ் மேஜிக்ல ஃப்ரீஸ் பண்ணி அசைவிடாதபடி பண்றா. வேடிக்கை பார்த்து நிக்காதீங்க, அவளை தடுக்கலன்னா நம்ம யாராலையும் சிங்கிள் ரேங்கர்ஸ் ஆக முடியாது அப்படின்னு கேப்ரியல் இன்னொரு பார்ட்டியை பார்த்து சொல்லவும் அதுவோ கரெக்ட் தான், அட்டாக் பண்ணுங்கன்னு அந்த லீடர் சொல்றா. இந்த பைண்டிங் டீ பார்ட்டி யாருன்னு காமிக்கிறா அப்படின்னு ஓடுறான். கீழே ஃபைட் பண்ணிட்டு இருந்த சவுண்ட் ஸ்டாப் ஆகும். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொமான்டிக்கா சொன்னா இல்ல நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அசிஸ்ட் எல்லாரும் கூடயுமே ஃபைட் பண்ணிருக்கா. பட் யாருமே இன்னும் எலிமினேட் ஆகல. ஏன்னா அசிஸ்ட் மட்டும் எல்லாரையும் ஃபைட் பண்ணி எலிமினேட் பண்ணிருந்தா ஆப்வியஸா நம்ம ஹீரோ டீம் இன்னாரோ சிங்கிள் ரேங்கர்ஸ் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை தான் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்றது அசிஸ்டுக்கோ தெரிஞ்சிருக்கு. அசிஸ்ட் பார்ட்டில பேலன்ஸ் இப்ப 3 பேர் தான் இருக்காங்க. எங்கதான் இருப்பான்னு தெரியும் டிசைர் அப்படின்னு அசிஸ்ட் சொல்லவும் பரவாயில்ல நீ ஸ்மார்ட் தான், ஆல்பா கிளாஸ்க்குள்ளேயே சண்டையை மோத விடலான்னு பார்த்தேன், பட் யாரும் சாகாதபடி நீ ஃப்ரேஸ் பண்ணி வச்சிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திரும்பவும் உன்கிட்ட நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அசிஸ்ட் டீம்ல அவங்க ஆளுங்க கூட ஃபைட் பண்றதுக்கு எல்லாரும் தனித்தனியா ரெடியா நிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்தினது நான் இன்னும் மறக்கல, அந்த சான்ஸ்க்காக தான் காத்துட்டு இருந்தேன், கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் வந்து நைஸ் மேட்ச் வச்சு அப்படியே நம்ம ஹீரோவை சீலிங்ல அடிக்கிறான். அவங்க 2 பேரும் டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. பர்சிவல் வந்து பிராம அட்டாக் பண்றான். ஏன் கூட தான் மோதணும் ரொமான்டிக்கா அப்படின்னு டொனாட்டா வந்து ரொமான்டிக்காவை தடுக்கிறான். சீலிங்ல ஐஸ் வச்சு மோதினதுல நம்ம ஹீரோ இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறான். இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் டீடைல் இருக்கு, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த அட்டாக்ல ஒண்ணு பண்ணிருக்காது, நடிச்சது போதும் எந்திரி அப்படின்னு அசிஸ்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ டக்குனு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றான். பட் அசிஸ்ட் அவளோட ஐஸை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிருக்கா. இருக்கிற சீலிங் வால் எல்லாமே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அசிஸ்டோட ஐஸை நம்ம ஹீரோ ஈஸியா இன்வெஸ்ட் பண்றான். கீழே பர்சிவலும் பிராமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணிட்டு இருந்த உன் கிரேட் ஸ்வாட் என்னடா ஆச்சு அப்படின்னு பர்சிவல் வந்து பிராமோட தலையிலேயே முட்டுறான். உன்கிட்ட பேச்சு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பிராம் சொல்லவும் ஒரு காமனர் கெனியவே கலாய்க்கிறான். அவன் அட்டாக் பண்ணா பிராம் ஈஸியா அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சா அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு ஃபைட் பண்ணதை விட இவன் டிஃபரெண்ட் பர்சன் மாதிரி ரொம்பவே சூப்பரா ஃபைட் பண்றான். கொஞ்சம் டைமிங்ல இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு பர்சிவல் பாக்குறான். இவ்வளவு குயிக்கா நீ எப்படி ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு சொல்லி பர்சிவல்
பர்சிவல் பிராம் கிட்ட கேட்கவும் நான் எதுக்குடா உனக்கு ஆன்சர் பண்ணணும், அதுவும் தோக்க போற ஒருத்தங்கிட்ட பிராம் சொல்லவும் வாய மூடு காமனர் அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். டொனாட்டோ ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இங்க ரொமான்டிக்கா வின் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாலும் அவன் ஈஸியா அதை தடுக்கிறான். நீ ஒரு சர்க்கிள் டூ மேட்ச் தானே, பட் இவ்வளவு வீக்கா இருக்கிற அப்படின்னு அவன் கேட்கறான். ஸ்னைப்பர் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டிங் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஐஸ் மேஜிக்கை டெஸ்ட்ராய் பண்ணவும் வெளியும் சேர்ந்து அது டெஸ்ட்ராய் ஆகுறதுல அந்த இடத்துல ஒரு ஃபாக் கிரியேட் ஆகுது. இந்த ஃபாக்ல வந்து டொனாட்டோவால சரியா பார்க்க முடியல, அவளாலேயும் என்ன பார்க்க முடியாதுன்னு நினைச்சா ரொமான்டிக்கா ஈஸியா அவனை வந்து அட்டாக் பண்றான். டொனாட்டோவை ஓரளவுக்கு தடுத்துட்டு இருக்கான், பட் ரொமான்டிக்கா எங்க இருக்கா அப்படிங்கறத அவனால சென்ஸ் பண்ண முடியல. அவ தான் அந்த வெண்டை யூஸ் பண்ணி ஃபாக் இந்த இடத்துல வச்சிருக்கா, நான் எப்படியாச்சும் அவளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த ஃபாக் கிளியர் ஆகிறதுக்குள்ள முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்து தோக்கடிக்க பார்க்கணும் அப்படின்னு ரொமான்டிக்கா நினைக்கிறேன். ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணி அவன் அந்த இடத்துல இருக்கிற ஃபாகை கிளியர் பண்றான். ரொமான்டிக்காவையும் போயிட்டு டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரொமான்டிக்காவும் முடிஞ்ச லெவலுக்கு அவன் அட்டாக்ல இருந்து டாஷ் பண்றான். அந்த ஆர்டிஃபேக்ட் அது நீ எனக்கு கிஃப்டா கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா கேட்கறா. இவன் ஒரு காமனர் இதை தொட்டிருந்தாலும் இதோட வேல்யூ ரொம்ப அதிகம், அதான் நான் இதை தூக்கி போடல அப்படின்னு அவன் சொல்றான். பெரிய காமனர் நோபல்னு பேசிட்டு இருக்கியா, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், நீயும் நானும் ஸ்டூடெண்ட் தான், ரெண்டு பேராலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும் நோபல் பீப்புள் டிஃபரெண்டா, அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங், காமனரும் அவங்களும் ஈக்குவல் கிடையாது, ஒரு சாதாரண காமனா இருந்தா நீயும் நானும் ஈக்குவலா கனவுல கூட அது நடக்காது அப்படின்னு அவன் சொல்லுவோம். உனக்கு பைத்தியமானவா கேட்கற, ஃபயர் மேஜிக் வச்சு அவன் அட்டாக் பண்ணுவோம். ரொமான்டிக்கா அதுல இருந்து எஸ்கேப் ஆனா அவன் அதை படிக்க வச்சதுல ரொமான்டிக்கா சீலிங்ல போய் இடிச்சு கீழே விழற. ரொமான்டிக்கா உனக்கு எதுவும் ஆகலன்னு பிராம் வந்து கேட்கறான். மோஸ்ட் ஆஃப் த டேமேஜ் பிளாக் பண்ணிட்ட அப்படின்னு அவன் சொல்றா. பர்சிவல் நீ இதுல தலையிடாத, அந்த வீக்கான காமனர்ஸ்க்கு நான் ஒருத்தனே போதும். டொனாட்டோ ஃபைட் பண்ண போகவும் பிராம் நீ உனக்கு கொஞ்ச நேரம் சமாளி அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. மேஜிக் யூஸ் பண்ணி பிராம் ஒரு பாறைக்குள்ள வச்சு கிரஷ் பண்றான். ரொமான்டிக்காவை அவன் அட்டாக் பண்ண வரவும் அவன் அந்த பாறையை உடைச்சு டொனாட்டோவை வந்து அட்டாக் பண்றான். டொனாட்டோவோட ஆர்டிஃபேக்ட் கீழே விழுது அண்ட் அவனோட கண்ணத்திலேயே பிராம் ஒரு கீரல போட்டுதான். பதிலுக்கு அவன் பிராம அட்டாக் பண்ண போனா பிராம் ஈஸியா அதை டாஷ் பண்ணிட்டான். காமனர் ஏமலியா கை வச்சிட்டல அப்படின்னு அவன் கேட்கவும் டொனாட்டோ பிராம நான் தான் தோக்கடிப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பர்சிவல் கேட்கவும் நீ இதுல குறுக்க வராதடா, அவங்க என்னோட டார்கெட், நான் தனியாலாவே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு டொனாட்டோ சொல்றான். அவன் ஒன்னியவே தான் டார்கெட் பண்றான் ரொமான்டிக்கா, அவன் என்ன கண்டுக்கிடல, இதே நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு பிராம் சொல்லவும் என்னால பிராம்க்கு தான் கஷ்டம், என் கூட இருக்கிறதுனால நான் அவனை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு பிராம் அந்த இன்னொருத்தன் தானே உன்னோட டார்கெட், அவனை தனியா வேற ரூம் கூட்டிட்டு போய் ஃபைட் பண்ண பாரு, நான் அந்த டொனாட்டோவை தனியால சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. போய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லு, அதனால எனக்கு பிரச்சனை நினைச்சு என்ன தனியா அனுப்பிட்டு நீ அவங்கிட்ட தோத்து போக ரெடி ஆயிட்டல ரொமான்டிக்கா, நம்ம எல்லாருமே இதுல ஒன்னாதான் இருக்கோம், நான் உன்னை இங்க தனியா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு பிராம் சொல்றேன். கண்டிப்பா ஜெயிக்கிற லெவலுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதவா யோசிச்சு பார்த்துட்டு பிராம் வர வர நீயும் டிசையர் மாதிரியே மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் டிசையர் மாதிரி இருக்கிறதா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். பட் எனக்கு அவன் ஸ்மைல சுத்தமாவே பிடிக்காது, சரி ஓகே ஒன்னாவே மோதலாம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காவை பிராம் ரெடி ஆகுறாங்க. இது நீ சரண்டர் ஆகுறதுக்கான நேரம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பண்ண மாதிரி இங்க இருந்து உன்னால தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு அசஸ் சொல்லவும் எனக்கும் அது தெரியும், பட் அவ்வளோ ஈஸியில நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐசரத்தை அட்டாக் பண்ணா ஈஸியா நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்றான். மேஜிக் யூஸ் பண்ணி அவன் செவத்துல ஃபாஸ்டா ஓடுனா ஸ்பெல்ல நம்ம ஹீரோ பிரேக் பண்ணுவா, அவ கீழே விழுற. எப்படி இவன் குயிக்கா இதை அனலைஸ் பண்றான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நம்ம ஐஸ் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அசால்ட்டா சொடக்கு தான் போடுறான், எல்லாம் பிரேக் ஆகுது. நம்ம ஹீரோ அவளை ஃபயர் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அசிஸ்ட் ஒரு அட்டாக்ல மாட்டிக்கிறா, பட் அவளோட ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை சுத்தி கவர் பண்ணி தப்பிச்சிருக்கா. அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட படலையா, நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் ஹார்டா ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ரெண்டு பேரோட ஃபைட் இப்போ சீரியஸ் ஆகுது. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நான் ஒன்னு கூட போய் ரொம்பவே ஸ்ட்ராங், எனக்கு மேஜிக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு, அப்படி இருந்துமே கூட நான் ஏன் ஒன்னு தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அசஸ் கேட்கவும் ரொம்ப சீரியஸ் ஆகாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இல்ல அப்படின்னு அசஸ் அட்டாக் பண்ண வரப்போ நம்ம ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்றான். அசஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா ஒரு குட்டி டேகரை வச்சு நம்ம ஹீரோ அதை தடுத்துருந்தான். உங்ககிட்ட வெப்பன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறா. அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது வெப்பன் இல்லாம ஃபைட் பண்ணா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அசஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கிறதுனால ஸ்வாட் அட்டாக் நம்ம ஹீரோ டாஷ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் தான் அந்த அகாடமியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஏன் என்னால உன்னை தோக்கடிக்க முடியல அப்படின்னு நான் கேட்கறேன். நான் அதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன், டென்ஷனா இருக்காத, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணு, புதுசா எதையாச்சும் யோசி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச அசஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவ ஈக்குவலுக்கு யாரும் இல்லைங்கிறதுனாலயே அவ ரொம்பவும் போரிங்கா இருந்தா, அவ வாழ்க்கையே வெறுத்த மாதிரி தான் எப்பவும் நடந்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்கையும் நீ ட்ரை பண்ணிட்ட, பட் என்ன தோக்கடிக்க நீ புதுசா ஒரு ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ சொல்றது கரெக்ட் தான், ஒரு விஷயத்தை யோசிச்சாதான் உன்னை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அசஸ் வந்துட்டு விஜுவலைஸ் மேஜிக் யூஸ் அந்த மொத்த இடத்தையே ஒரு ஐஸ் கேகலா மாத்திர ஒருத்தங்க மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி அதை வச்சு அட்டாக் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹீரோவால அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். விடுவா லிட்டரலி ஐஸாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை நம்ம ஹீரோவால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இப்போ அந்த மொத்த இடமும் அசிஸ்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அவ மேஜிக் சர்க்கிளை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் அவளோட அட்டாக் பவர் ரொம்பவே இப்போ அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த மொத்த ஐஸ் கேசலுமே அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோவோட மேஜிக் இன்வெஸ்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஈஸியா டெஸ்ட்ராய் பண்றா. குட்டி சர்க்கிள் வேலைக்காகாத நம்ம ஹீரோவும் இப்ப பெரிய
மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்ஸ்டன்டா டெஸ்ட்ராய் பண்றான். அசஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவளோட ஐஸ் மேஜிக்கை நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல எடுக்கிறான். மேஜிக் வச்சு இவனை அட்டாக் பண்ண முடியல. ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அதையும் அவன் ஈஸியா டாஷ் பண்ணி தடுத்துருவான். எப்படி இவனை தடுக்கிறது அப்படின்னு அசஸ்ட் யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப அவளோட ஐஸ் கேஸ்ல வந்து கேன்சல் பண்ணிட்டா அவகிட்ட இருக்கிற மொத்த மானா பவரையும் சேர்த்து அவளோட ஸ்வாட்ல வந்து செலுத்துறா. பரவாயில்லையே, இது புதுசா இருக்கு, இந்த டெக்னிக்கையே என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டென்டா வந்து பிராம் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் பிராம் ரொம்பவே டஃப் கொடுக்குறான். பிராம் நீ ஓகே தானே ரொமாட்டிக்கா கேட்கவும் எனக்கு எதுவும் ஆகலன்னு அவன் சொல்றான். அந்த பெர்சிவல் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா இவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. பெர்சிவல் எனக்கு ஒரு கை கூட அப்படின்னு டொனட்டா சொல்றான். இதை அவங்களை தனியாவே சமாளிச்சிருவான்னு சொன்னீங்க நம்ம கேட்கவும். பட் இந்த காமனர்ஸ் கிட்ட நான் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு டொனட்டா சொல்றான். அப்ப சரி, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃபைட் பண்ண இறங்கிருக்காங்க. ரெண்டு பேருமே இப்ப வேற சைட்ல இருந்து பிராமையும் ரொமாட்டிக்காவையும் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. போச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுதா? இல்ல, கண்டிப்பா இதோட இதை நான் முடியப்பட மாட்டேன். ராம் தலைய குனி அப்படின்னு ரொமாட்டிக்கா சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு நேரமும் பயங்கரமான வெண் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றா. சோ இப்ப அந்த ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் அசஸ்ட் இந்த மேஜிக்கே யூஸ் பண்ணிருப்பா. பட் இப்பவே அவளால அதை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஸ்வாட் மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணி தான் அந்த டிராகனை கொல்றதுக்கு அசஸ்ட் போயிருப்பா. நம்ம ஹீரோவும் அவளை தடுக்க ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அசஸ்ட் தடுக்கவே முடியல. ஸ்வாடையும் மேஜிக்கையும் அவ கம்பைன் பண்ணி வச்சுக்கிறதுனால அதை வச்சு அவளால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியுது, ஸ்வாடையும் யூஸ் பண்ண முடியுது. ஹீரோ அவன் டேகரை வச்சு தடுக்கிறான். பட் டேகரையே அவ துண்டா ஆக்கியிருந்தா. நான் உனக்கு கார்னர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ பார்க்கும்போது நம்ம ஹீரோ இன்வெர்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இங்க தான் இன்வெர்ஸ் பண்ண எதுவும் இல்லையா அப்படின்னு அவ யோசிக்கிறா. அதான் நம்ம ஹீரோ அந்த கிளாக் டவரையே மொத்தமா இன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அசஸ்டுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இந்த கிளாக் டவரோட டிமானிக் கார்ஸ் ரிலீஸ் செய்யப்பட்டது. இனி இந்த கிளாக் டவரால மான்ஸ்டர்ஸ் எதுவும் ரிலீஸ் ஆகாது. இந்த ஷேடோ வேர்ல்ட் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபைனல் டோர்னமெண்ட் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த கிளாக் டவரை கிளியர் பண்ண அந்த பர்சன் டிசையர் ஹெர்மான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் இதை மானிட்டர்ல பாக்குறாங்க. அந்த இன்னொரு ப்ரொஃபசர் தான் ரொம்பவே கடுப்பாகிறான். டேட்டா கிளாஸ் ப்ரமோஷன் ஆகுறாங்களா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இப்ப பிரின்சிபல் முன்னாடி மீட்டிங் நடக்குது. இந்த ப்ரொஃபசர் போக்மேன் வந்து மேஜிக் நைட் ஒரு காமனரால எப்படி தோக்கடிக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்ல. ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் தான் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். போக்மேன் நீங்க சொல்றத பார்த்தா பிரிச்சர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி, ப்ரூஃப் எங்கன்னு கேட்கவும் என் உள்ளுணர்வு சொல்லுது கண்டிப்பா அவங்க தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு போக்மேன் சொல்றான். ப்ரொஃபசர் போக்மேன் கொஞ்சமாச்சும் ப்ரொஃபசர் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த லிஸ்ட கொடு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேக்குறாரு. ரேங்கிங் டோர்னமெண்டோட சிங்கிள் ரேங்கர்ஸோட நேம்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு கொடுக்கவும் நீங்களே அதை டிசைட் பண்ணிட்டா எங்களெல்லாம் அதுக்கு மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னு அந்த ப்ரொஃபசர் கேக்குறாங்க. உங்க ஒப்பீனியனையும் நான் தெரிஞ்சுக்கிடலாம்னு நினைச்சேன். பட் சில பேர் ப்ரொஃபசர்ஸ் மாதிரியே நடந்துக்கல அப்படின்னு பிரின்சிபல் போக்மேனை பாக்குறாரு. டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சது. இப்ப அசிஸ்ட் நம்ம ஹீரோவை தனியா மீட் பண்றாங்க. சரி, நான் என் ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆல்பா கிளாஸ்க்குள்ளேயே மோதிக்கிட விடணும்னு தான் நினைச்சேன். அதுவுமே ஒரு நல்ல பிளான் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் நான் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிதானே நான் அசஸ் கேட்கவும். ஈவன் அவங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணியிருந்தாலும் அதுக்கடுத்து எங்க கூட வந்து ஃபைட் பண்ணி எங்களே எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருந்தது. சோ நாங்க வின் பண்றதுக்கு இதுல இருந்த ஒரே ஆப்ஷன் அந்த ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்றது தான். பட் எங்களோட மோட்டிவ் உனக்கு தெரியக்கூடாதுன்னா அவன் கூட நான் ஃபைட் பண்ணேன். நீயும் ஏமலா இருந்த கோவத்துல ஃபைட்டிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. பட் உண்மையிலே நான் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் சரி, இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்லயும் நீ உன்னோட கோல்ல தான் கண்ணா இருந்திருக்க. உண்மையிலே நீ என்ன தோக்கடிச்சிட்ட, நான் ஒத்துக்கிறேன். உன் பிளான் படியே தான் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கல அப்படின்னு வா கேக்குறா. நீ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருந்தா நான் தோத்துருக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல டிசையர், ஈவன் நீ போயிருந்தாலும் நீ விட்ட இடத்துல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணிருப்போம். ஏன்னா அவ கூட இருந்தவங்கள தான் நாங்க தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு ராம ரொமான்டிக்காவா அங்க வந்து நிக்கிறாங்க. ரொமான்டிக்கா, உன்னோட ஹெல்ப் இல்லாம என்னால அதை பண்ணிருக்க முடியாது. சோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்னையவோ பாராட்டுறான், கேட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். சரி சரி, நீயுமே உண்மையிலேயே சூப்பரா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். பிராம் உன்னோட நான் தான் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றான். ரொமான்டிக்காவும் நம்ம ஹீரோ பாராட்டத்துல ஹாப்பியான அதை வெளியே காமிக்க மாட்டேங்கிறா. இவங்க இப்படி ஒத்துமையா இருக்கிறத பார்த்து அசஸ்டுமே ஹாப்பி ஆகுறா. ப்ரொஃபசர் பர்க்மேன் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. சோ நான் கிளம்புறேன். டிசையர் ஹெர்மான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னையவோ நீ ட்ரைனிங் பண்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ப்ளோ கார்டன் பார்ட்டியை சேர்ந்தவா, அவளுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா கேட்கறா. காலையில 6 மணி, சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஸ்கூலோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரின்ட்டு கிளம்புறா. பட் ரொமான்டிக்காக்கு தான் கொஞ்சம் இதுல விருப்பம் இல்ல. நம்மளுமே கிளம்புவோம், ப்ரொஃபசர் பிரிச்சர் நமக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. எல்லாரும் சிங்கிள் ரேங்கர் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நாங்கெல்லாம் ஆல்பா கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆயிட்டோமா அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், அதுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொடக்கு போடுறாங்க. ஒரு கேக் அந்த இடத்துக்கு வருது. எஸ்லோ பேக்கரியில இருந்து வந்து கேக். அந்த கடையில ஒரு பிரெட் வாங்கினாலே 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுமே. இவ்வளவு பெரிய கேக்குக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். இவ்வளவு அருமையான கேக்கு கொடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா பேட் நியூஸ் இல்ல தானே அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், ஆக்சுவலி ஒரு பேட் நியூஸ் தான் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவோ ரொமான்டிக்கா ஷாக் ஆகுறா. நான் சும்மா சொன்னேன். சரி ஓகே, எல்லாரும் கேட்டுக்கோங்க. டிசையர் ஹெர்மான், ரொமான்டிகா ஏரோ, பிராம் ஸ்னைசர், நீங்க எல்லாருமே ஆல்பா கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகுறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ எல்லாருமே இப்ப செம ஹாப்பி ஆகுறாங்க. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு கிரீம் வேணும் அப்படின்னு பிராமோ ரொமான்டிக்காவும் சொல்றா. ப்ரொஃபசர் மணிக்கிட்ட இருக்கா நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஜெயிச்சோடனே அந்த பஃபூன் தலைய மூஞ்ச பாத்துக்கணுமே, அட்லீஸ்ட் என்னால இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரிச்சர்ட் சொல்றா. சோ எல்லாருமே இப்ப எங்க ஜாலியா கேக்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ பார்க்கும்போது ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் வந்து பிளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. ஆர்ஃபனேஜ்ல சின்ன பசங்களுக்கு அவங்க போய் ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்திருப்பான். எனக்கு மேஜிக் எப்படி யூஸ் பண்ணு கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம
ஹீரோ வந்து கேட்டிருப்பான். சரின்னு அவங்களுமே கத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஆர்ஃபனேஜ்ல இருக்கும்போது அவனுக்கு மேஜிக் கத்து கொடுத்ததே இந்த ப்ரொஃபசர் பிரிச்சர்ட் தான் நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நமக்கு ஒரு என் கிரெடிட் சீனையும் காமிக்கிறாங்க. மேஜிக்கல் டவருக்கு நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். சரிப்பாங்க, நம்ம எல்லாரும் ஷாப்பிங் போலாம், இன்னைக்கு போய் ஃபன்னா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு ரொமான்டிக்காவும் ப்ராமும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அமைதியா இருக்குமோ, நம்ம ஆல்பா கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் விளையாட டைம் இருக்காது, ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. டிசைர் அங்க போய் விளையாடலாப்பா அப்படின்னு சொல்லி ப்ராம் சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்றான். ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே மால்குள்ள போறாங்க. டிசைர் எப்ப யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரவா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ ரொமான்டிக்கா நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து காமிக்கிறேன். நம்ம ஹீரோ பெருசா எந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்து பாராட்டவே மாட்டேங்கிறேன். சும்மா இவங்க பாத்துக்கிட்டே மட்டும் நிக்கவும் ரொமான்டிக்கா டென்ஷன் ஆகுறா. வாயை திறந்து கொஞ்சமாச்சும் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. பாராட்டுற மாதிரி ஏதாச்சும் சொல்லணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அடுத்த ட்ரெஸ் அவ போட்டு வந்து நிக்கவும் நம்ம ஹீரோ வந்து வா, அது உனக்கு உண்மையிலேயே சூட் ஆகுது, நீ கியூட்டா இருக்க நம்ம ஹீரோ சொன்னா. ரொமான்டிக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பிராம பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கான். பிராம் நம்ம ஹீரோக்கு டைய செலக்ட் பண்றேன்னு குளிஞ்ச போஸ்ட்லயே நிக்க வைக்கிறான். ப்ளூ உன்னோட இன்டெலிஜென்ஸை காட்டும், ரெட் உன்னோட ஸ்ட்ரென்த்தையோ ஸ்ட்ராங்னஸையோ காட்டும், நீ கைண்டான பர்சனும் கூட ஆரஞ்சு தான் சூட் ஆகும் அப்படின்னு பிராம் பார்த்துட்டு இருந்தா. எப்பா என்ன காப்பாத்து அப்படின்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்காக்கு சிக்னல் கொடுக்குறான். இவனை தடுக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு ரொமான்டிக்கா நினைக்கிறேன். இந்த போஸ்ட்லயே நான் ரொம்ப நேரம் இருந்தா என் முட்டி உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கூட என் ட்ரெஸ் சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த பிராமுக்கு தான் 2 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குறா. அட்லீஸ்ட் பிராம் ரொம்ப ஹாப்பியா இருக்கானே, அந்த வகைக்கு நல்லதை நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் ரொமான்டிக்கா சொல்றா. அங்க கேம் மிஷின் இருக்கப்போ அங்க போய் விளையாடலாம்னு இவங்க போறாங்க. டிசைர் ஹெர்மான் அப்படின்னு அசிஸ்ட் அங்க வந்து நிக்கிறா. அசிஸ்ட் நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன் நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், நீங்க வந்தனவா சொல்லவும். அப்படியா அசிஸ்ட், நீங்க வேணா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்க. ரேங்கிங் டோர்னமெண்ட்ல தோத்துக்கிட்டேன், இங்க நம்ம ரீமேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு வா சொல்லவும். இது சாதாரண கேம், சீரியஸாக வேணா நம்ம ஹீரோ சொல்றான். நான் சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு வா சொல்றா. சொல்றதுல எது காமெடினே தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். இப்ப பிராம காமிக்கிறாங்க. அவன் அந்த கேம் மிஷின்ல பெர்ஃபெக்ட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பொம்மையவும் கரெக்டா பிக் பண்ணி வின் பண்ணிருந்தான். வா பிராம், உண்மையிலே உனக்கு திறமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாராட்டுறா. பல்ஸ் மாதிரி நம்ம ஹீரோவும் அசிஸ்டோ ஜோடியா வந்து நிக்கவும் ரொமான்டிக்கா கடுப்பாவறா. நீ அவன் பக்கத்துல நிக்கிற அப்படின்னு பிராம் கேக்குறான். உடனே அசிஸ்ட் வந்து பிராமத்துக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு இப்போ ஓகேவான்னு கேட்கவும் பிராம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுதா. அசிஸ்ட் நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லவும், அட பாவி பிராம், ஒரு செகண்ட்ல கட்சி மாறிட்டேடா, நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. யார் ஹாக்கி நம்ம விளையாடலாமான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் டிசைர் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு பிராம் வருத்தப்படுவோம். அடுத்த கேம்ல நம்ம மாறிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ரொமான்டிக்கா எதுக்குமே ஜாக்கிரதையா இரு, அகாடமியோட பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், பெஸ்ட் மேஜிக் நைட் தான் நம்ம ஆப்போனன்ட், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கேமை நான் குயிக்கா முடிச்சுட்டு டிசைர் கூட நின்று விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி பிராம் இப்ப தீயா இருக்கிறான். நம்ம ஹீரோ பக்கம் போகணும் அப்படின்றதுக்காகவே ஆமா அவங்களுக்கு குயிக்கா தோக்கடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அசஸ் நம்ம ஹீரோவோட கோலை தடுத்துருதா. ரொமான்டிக்கா டக்குனு மேஜிக் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா அந்த கோலுக்குள்ள விழ வச்சிருந்தா. ஒரு 2 மேஜ் ஆன என்ன ஏர் ஹாக்கிலேயே சேலஞ்ச் பண்றீங்களா, நான் தான் ஜெயிப்பேன் ரொமான்டிக்கா சொல்றா. ஹே மேஜிக் யூஸ் பண்ற, இது நியாயமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி நாங்களும் மேஜிக் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப அசஸ்டும் ரெடி ஆகுற. அசஸ்ட் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி கரெக்டா அது கோல்ல விழற மாதிரி பண்ற. அந்த போர்டோட பாதியிலேயே ஐஸை வந்துட்டு கார்பா கிரியேட் பண்ணி அது ஃபாஸ்டா கோல்குள்ள போகுது. எந்த கேமா இருந்தாலும் அசஸ்க்கு தோக்குறது பிடிக்காதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்படியே எல்லாருமே ஃபன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னத்தையாச்சும் யோசிச்சுட்டு இருக்காம கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. அசஸ் திரும்பவும் ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல கோலை கரெக்டா உள்ள விழ வைக்க போனா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ அதை பிரேக் பண்ணி நம்ம ஹீரோ கோலை போட்டுருக்கான். அப்பதான் நீ இதை சீரியஸா எடுக்கிற போல அப்படின்னு சொல்லி அசஸ் கேட்கற. நீ சீரியஸா விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க கூட வந்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் கிளம்புறா. இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்லவும், என்ன சொல்றா இனி டெய்லி அவ நம்ம கூட ட்ரைனிங் எடுப்பா, அது போக நம்ம ஆல்பா கிளாஸுக்கு போயிட்டோம், ஸோ டெய்லியும் நம்மளும் அவளை பார்ப்போம் அப்படின்னு பிராம் சொல்றான். அதை மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா நினைக்கிறா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ டீம் இப்போ ஆல்பா கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸே சூப்பரா இருக்கேன்னு ரொமான்டிக்கா பார்க்கவும், இதையே கொடுத்துருக்காங்க நம்ம டேப காமிக்கிறேன். டேட்டா கிளாஸ் விட இது உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு ரொமான்டிக்கா பார்க்கறேன். மோட்டிவேஷனா ட்ரைனிங்லயே காமிச்சா நல்லா இருக்கும், இவங்க மார்னிங் பிராக்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். அசிஸ்ட் இப்போ நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்ல வந்து கலந்துக்கிற. ஒவ்வொருத்தரோட தனித்தனி ஸ்ட்ரென்த்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தபடி ட்ரைனிங் கொடுக்குறேன். ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அசஸ் கிளம்புறேன். ரொமான்டிக்கா கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதுன்னு ப்ராம் சொல்றான். கைஸ் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், நமக்கு அதிக டைம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். அன்னைக்கு நீ சொன்னி அது உண்மையிலேயே சீரியஸ் ஆவா அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், ஆமா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்டில் ரியல் ஃபைட், அதுல உண்மையிலே நம்ம சாக கூட வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை நம்புறேன் டிசையர், ஸோ நாங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ராம் சொல்றான். நானும் நீ சொல்றதை நம்புறேன், ஸோ நம்ம கண்டிப்பா அதை பண்ணுவோம் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. இப்போ இவங்க ஆல்பா கிளாஸ் அட்டன் பண்றாங்க. இந்த ஷேடோ வேர்ல்டு ஹியூமன் வேர்ல்டோட கண்டினியூ ஆகி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு.
இதெல்லாம் நிறைய பேரழிவு ஏற்படுது. நம்மளோட கான்டினென்ட்டே இப்போ பாதியா அழிஞ்சிடுச்சு. 99% இப்போ எல்லாருமே ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணும்போது நமக்கு மேஜிக்கல் ஜெம்ஸோ கிடைக்கும். ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணும்போது கிடைக்கிற அந்த மேஜிக்கல் ஜெம்ல இருந்து நிறைய மானா பவர் இருக்கும். நம்மளால அதை ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. பட் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜிக் ஜெம் ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து மானா எடுக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து கிடைக்கிற பவரை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்களை யூஸ் பண்றோம். இந்த மேஜிக் ஜெம் யூஸ் பண்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது யார்கிட்ட கேட்கலாம்? ரெட் ரிப்பன் கேட்டு இருக்க பொண்ணு அப்படின்னு அவங்க ரொமான்டிக்காவை கூப்பிடுவோம். ரொமான்டிக்கா தூங்கிட்டு இருந்ததுல திரு முழிச்சிட்டு இருக்கா. மாஸ்டர் ஆஃப் மேஜிக்கல் டவர் சார்ட் எக்ஸரியான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குவோம். அவ்வளவு அது சொல்றா. கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. காலையிலேயே தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்குவோம். நீ தான் அதிக ட்ரைனிங் கொடுத்தா அதான் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. இப்ப கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போறாங்க. ப்ரொஃபசர் ப்ரெலோட் உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் போய் நிற்கும். நீங்க தானே அந்த சிங்கிள் ரேங்க், அப்புறம் நீ கிளாஸ்ல நல்லா தூங்குறேன்னு கேட்கவும் சாரி மேடம் ரொமான்டிக்கா சொல்றா. சரி என்ன விஷயம் அவங்க கேட்கவும் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ப்ரொஃபசர் இவங்க எல்லாரையும் தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. அவங்களோட பார்ட்டிக்கு வேற ட்ரைனிங் ரூம் ஏதாச்சும் தேவையா? மேஜிக்கல் டவர்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் தான், பட் அதுக்கான டெட்லைன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவோம். அதை பத்தி நாங்க கேட்க வரல, இருந்தாங்க நம்ம ஹீரோ ஒரு ஃபார்ம் பண்ணிட்டுறான். ஹெரோலி பிரான்ச் மேஜிக்கல் டவர் ப்ரொடெக்ஷன் டீடைல் அப்படின்னு அவங்க பார்க்கவும் ஹெப்ரியான் அகாடமி தான் அங்க செக்யூரிட்டிக்கான பார்ட்டியை செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்க பார்ட்டி அங்க செக்யூரிட்டிக்கு அசைன் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு இல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க இதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க கேட்கவும் டியர் ஆஃப் ரெகர்னுங்கிற மேஜிக் ஸ்டோன் தானே அங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது எப்படி உனக்கு தெரியும் ப்ரொஃபசர் கேட்கறாங்க. இன்னும் 10 மணி நேரத்துல அந்த ஸ்டோனை திருட போறாங்க. அண்ட் அதை திருட போறது தி அவுட்டர்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். டியர் ஆஃப் ரெகர்னல் பத்தியும் மேஜிக் ஜெம்ஸ் திருடுற அவுட்டர்ஸ் பத்தி உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நீ பேட்டா கிளாஸ்ல தானே இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையான்னு அவங்க கேட்கவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்ப டைம் இல்ல, நம்ம இப்ப ஏதாச்சும் பண்ணலன்னா அந்த மேஜிக் ஜெம் திருடிடுவாங்க. ப்ரொஃபசர் ப்ரெலோட் செக்யூரிட்டிக்கு எங்க பார்ட்டி அங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க, உங்களால மட்டும் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 10 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. மேஜிக்கல் டவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மாஸ்டர் ஜார்ட் ஒரு பெரிய பிரச்சனை, ஹெரோலி பிரான்ச் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லுவான். அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் ஜார்ட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டிசைர் ஹெர்மான் உண்மையிலேயே யார் நீ அப்படின்னு அவர் பாக்குறா. இப்போ தெருல ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த பையனை பாக்குறதுக்கு நமக்கு ஹீரோ மாதிரி தான் தெரியுது. அந்த அவுட்டர்ஸோட லீடர் மேல போய் அந்த பையன் தெரியாம மோதி இருக்கான். கையில இருந்து கீழே விழாம பிரெட்டா இருந்தாலும் பொடிச்சிருந்தாரு. ஐயோ சாரிங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி அப்படின்னு சொல்லி அவன் கையை கொடுத்து எழுப்பி விடுறான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் கையை பிடிச்சி எந்திக்கிறான். இவ்வளவு லேட் நைட்ல அவசரமா எங்க பாப்பறன்னு கேட்கவும் என் சிப்ளிங்ஸ்லாம் அந்த பிரெட்டுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, பசியில இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லுவோம். லேட் நைட்ல வெளியே வர்றது ரொம்ப டேஞ்சரஸ், இதோ இந்த மாதிரி அப்படின்னு அவன் பிரெட்டை கீழே போட்டு அந்த லீடர் நம்ம காலாலேயே மிதிக்கிறான். இதுக்கப்புறமாச்சும் கேர்ஃபுல்லா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும் நடி ஒருத்தன் வந்து அவனை கொல்லணுமான்னு கேட்கவோ தேவையில்ல அப்படின்னு அந்த லீடர் வந்து மேஜிக்கல் டவரை நோக்கி போய்கிட்டு இருக்கான். பிரெட் இப்படி மிதிச்சுட்டு போறானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் டென்ஷன் ஆகிறத நமக்கு காமிக்கிறாங்க. இந்த அவுட்டர்ஸ் பின்னாடி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தா நிறைய பேர் அவன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த லீடருமே ஒரு கிரீன் கலர் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான். ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லப்போ இன்விசிபிளா இருந்த அவன் ஆளுங்க எல்லாருமே இப்ப விசிபிளாகி அந்த இடத்துக்கு போறாங்க. கொஞ்சம் ஆளுங்க மாதிரி தெரியல, ஒரு ஆர்மியவே அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லுவோம். இருக்கிற எல்லா வகையான மேஜிக்கையும் வச்சு எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த மேஜிக்கல் டவர்ல பேரியர் இருக்கிறதுனால அந்த பேரியர் வந்து இந்த அட்டாக் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது நான் எதிர்பார்த்ததுதான். இந்த டிஃபென்ஸ் மேஜிக்கை உடைக்கவே முடியாது பட் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். இப்ப பாதி ஆளுங்க ஸ்மால் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்றாங்க. ஒரே நேரத்துல பிசிக்கல் அட்டாக் மேஜிக் அட்டாக் ரெண்டுத்தையும் அந்த பேரியரால தாங்க முடியாது அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அந்த லீடர் சொன்ன மாதிரியே கண்டினியூஸா 2 அட்டாக்கும் பண்ணுதுல. இப்ப அந்த பேரியர் உடையுது. கதை உடைச்சிட்டு அந்த அவுட்டர்ஸ் ஆளுங்க எல்லாருமே இப்போ உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற செக்யூரிட்டிஸும் எதிரிங்க வந்துட்டாங்க, தாக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? சரி அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த லீடர் பார்த்துட்டு சிக்னல் கொடுக்க போய் இப்ப எல்லாருமே அட்டாக் பண்ண போறாங்க. செக்யூரிட்டிஸ் பேரியர் போட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. அந்த அவுட்டர் ஸ்வாட் வச்சு போய் அட்டாக் பண்ணா செக்யூரிட்டிஸ் ஆர்மர் போட்டுருக்கத அந்த லீடர் நோட்டீஸ் பண்றான். 6 பேரை மட்டும் அவன் தனியா கூப்பிட்டுட்டு இன்விசிபிள் அப்படிங்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி மறைஞ்சே இப்ப அந்த இடத்துல இருந்து போறான். அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் சில செக்யூரிட்டிஸும் வந்து அட்டாக் பண்றதுக்கு போறாங்க. முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி இன்விசிபிளா இருக்கிற எல்லாருமே அசால்ட்டா டவருக்குள்ள வந்துருந்தாங்க. பட் இந்த லீடருக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களை பார்த்து ஆச்சரியப்படல. உண்மையிலேயே அவங்க இங்க வந்துட்டாங்களா அப்படின்னு இன்னொருத்தனும் கேட்டிருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டே அந்த லீடர் போயிட்டு இருக்கான். அந்த மேஜிக் ஸ்டோன் டியர் ஆஃப் ரெகர்னல் இருக்கிற இடத்துக்கு இவங்க வந்து பாக்குறாங்க. ஒரு பேரியர், அதை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் பாக்ஸ், அதுக்குள்ளதான் அது இருக்கு. நாலா பக்கமும் இருந்து இந்த அவுட்டர்ஸ் வந்துட்டு அவங்க மேஜிக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பேரியரை உடைக்கவே முடியல. வழி விடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லீடர் போயிட்டு ரேஜ் அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக்கை யூஸ் பண்றான். அந்த பேரியரும் பிரேக் ஆயிடுது. அதே நேரத்துல அந்த ப்ரொடெக்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுவும் சேர்த்து பிரேக் ஆகுது. சோ இதுதான் நான் தேடி வந்த அந்த டியர் ஆஃப் ரெகர்னல் ஹை ரேங்கிங் மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு நம்ம போனா அவுட்டர்ஸ் எல்லாரும் ஆசையாம நெல்லுங்க, எல்லாரும் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு பிராம் வந்து சொல்லுவோம். ஒரு குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஹே குழந்தை,
உனக்கு எப்படி எங்களோட பேர் அவுட்டர்ஸ்ங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேக்குறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு பிராம் பாக்குறான். அவனை கொல்லுங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் பிராம் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பிராம் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிக்கிறான். 2 ஸ்வாட்ஸ்மேன் இருக்காங்க, 4 மேஜ் இருக்காங்க, அது போக ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னு பிராம் வந்து அனலைஸ் பண்றான். மேஜிக் வச்சு அவனை எதுவும் பண்ண முடியலன்னு ஸ்வாட்ஸ்மேன் அங்க போனா ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கன்னு பிராம் ஈஸியா போய் அவங்கள அடிச்சு போடுவோம். அந்த லீடர் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி பிராம பிடிச்சிருந்தான். டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி பிராம அட்டாக் பண்றான். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருக்கு, பட் உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்னு ஒரு செயினை வச்சு அவன் பிடிக்கலான்னு பார்த்தா பிராம் ஈஸியா தப்பிச்சு பின்னாடியே போறான். மேஜிக் யூஸ் பண்ணி அந்த லீடர் பிராம கார்னர் பண்ணிதான். நான் தான் சொன்னல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு. உன் யூனிஃபார்ம் பார்த்தா ஹேப்ரியான் அகாடமி மாதிரி தெரியுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உன் நெக்ஸ்ட் ஃபைட்ல யூஸ் பண்ணிக்கோ, அதுவும் நீ உயிரோட இருந்தா அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ பிராம எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. ரொமான்டிக்காவோட வென் மேஜிக் வந்து அதை தடுக்குது. அவன் தனியா இல்ல, அவன் கூட யாரோ இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ரொமான்டிக்கா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்ற. மாஸ்டர் கிரேக்கன் அப்படின்னு சொல்லி அந்த லீடருக்கு பதிலா இன்னொருத்தன் வந்து ரொமான்டிக்கா அடியா வாங்கி கீழே விழுறான். அவங்க ஆர்மரே டேமேஜ் ஆகுறதா அந்த லீடர் பாக்குறான். டக்குன்னு பேரியரை போட்டு எல்லாருமே தங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்த அட்டாக் எல்லாம் ஆர்மரை தொலைக்க முடியலனாலும் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ஒருவேளை மல்டிபிள் காஸ்டர்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு லீடர் யோசிக்கிறான். இங்க என்னதான் நடக்குது, செக்யூரிட்டிக்கு நாங்க வரப்போறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல இது நாங்க எடுக்க வரும்போது ஸ்கில்ஃபுல் ஃபைட்டர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா நான் இந்த இடத்துல தோத்து போக மாட்டேன், எல்லாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த லீடர் சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய லெவல் மேஜிக்க கேஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிராம் டக்குன்னு போய் அட்டாக் பண்றான். கூட வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. பேலன்ஸ் அந்த லீடரும் ஒரே ஒருத்தனும் தான் இருக்காங்க. மாஸ்டர் கிரேக்கனோட மேஜிக்ல வெடிச்சு சாக போறடா அப்படின்னு அவன் சொல்றான். டக்குன்னு பிராம் பின்னாடி தள்ளி போறான். பார்த்தா தரையெல்லாம் வெடிச்சு பிராம போய் அட்டாக் பண்ணுது. உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது பிராம் அட்டாக் பண்ணலான்னு போனா பிராமையும் அவளையும் சேர்த்து அந்த லீடரை அட்டாக் பண்றான். ஹே அவன் ஆளுதானே, அவனையும் சேர்த்து அட்டாக் பண்றான் பிராம் கேட்கவும். அவனை மாதிரி எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த லீடர் சொல்லிட்டு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உண்மையிலேயே அருமையா இருக்கு, பட் இதுக்கப்புறம் உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ராக்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டான். ராம் அதெல்லாம் என்னதான் வெட்டியா இருந்தாலும் வேற வேற கல்லு வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிடுது. இதை தவிர உனக்கு வேற எந்த அட்டாக்கும் தெரியாது போலயே அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு பிராம அட்டாக் பண்ண போனா ரொமான்டிக்கா டக்குன்னு வின் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. நீ அங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா லொகேஷன் அவன் அட்டாக் பண்றான். பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டியே 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. உங்களை மாதிரி பொடி பசங்க என் பிளான நாசமாக்குவீங்கன்னு நினைக்கல, உங்களை யார் அனுப்புனது, நான் இங்க வரப்போறேன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல எப்படி அப்படின்னு அவன் கேட்கவும் நான் எதுக்குடா அதை வாண்ட சொல்லணும் அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கறா. நீ மட்டும் சொல்லல, சாகுற அளவுக்கு உன்னை சித்திரவதை பண்ணுவேன்னு அவன் சொல்லவும் ஹே நீ நல்லா மிரட்டுறப்பா, மிரட்டுறதுக்கு உனக்கு 30 பாயிண்ட்ஸ் வேணா கொடுக்கலாம் அப்படின்னு வா சொல்லவும் அவன் ரொமான்டிக்காவை அட்டாக் பண்ணா பிராம் செம ஃபாஸ்டா போய் ப்ரொடெக்ட் பண்றான். அவனை ஏன் தேவையில்லாம கோவப்படுத்துற அப்படின்னு பிராம் கேட்கவும் அவன் ஓவரா போயிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. ரொமான்டிக்கா அவளோட அட்டாக்கே வந்துட்டு டைரக்ஷனை மாத்தி அட்டாக் பண்ணுவோம். இவன் அட்டாக் அக்யூரேட்டா இருந்தாலும் அது வீக்கா இருக்குன்னு அவன் பாத்துட்டு இருந்தா கல்ல வச்சு அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொமான்டிக்கா இப்ப ராக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவோம். அந்த லீடரும் அதை தடுக்கிறதுக்கு ராக்ஸ் அனுப்புறான். அதை மோதி அந்த இடம் ஃபுல்லா டஸ்ட் ஆகுறதுல டக்குன்னு பிராம் அட்டாக் பண்ண போனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த லீடர் அதை பிடிச்சிருந்தான். பிராம் பின்னாடி வந்துரு அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. பிராமும் டக்குன்னு எஸ்கேப் ஆயிருந்தான். எர்த் ரேஜ் அப்படின்னு சொல்லி மொத்தமா அந்த இடத்த வெடிக்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் கிரியேட் ஆகுது. அது வழியா இப்ப அந்த லீடர் எஸ்கேப் ஆகி போயிருந்தான். அந்த பிளாஸ்ட்ல பிராம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான். ரொமான்டிக்காக்கு எதுவும் ஆகல. பிராம் நீ ஓகே தானே அப்படின்னு ரொமான்டிக்கா வந்து கேக்குறா. நம்மளே அவனை தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சோம், முடியலையே, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், டிசைரை நம்ம இன்னும் அதிகமா நம்மள ட்ரெயின் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பிராமும் ரொமான்டிக்காவும் பேசிக்கிறாங்க. பட் டிசைர் இது உண்மையிலே ஓகே தானே அப்படின்னு பிராம் யோசிக்கிறான். இந்த மாஸ்டர் ஜோட் கிட்ட இதை நான் எதிர்பார்த்தது தான், வரப்போது தெரிஞ்சு நிறைய ஸ்கில்ஃபுல்லான ஆளுங்களை போட்டிருக்கான். பட் எப்படியோ இந்த மேஜிக் ஸ்டோன் டியர் ஆஃப் ரெகர்னல் இப்ப என் கையில இருக்கு, சோ வெற்றி எனக்கு தான் அப்படின்னு அந்த லீடர் நினைச்சா. அதுக்குள்ளேயே நீ ஜெயிச்சிட்டான்னு நினைச்சா எப்படி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இவன் பிரெட்டை மதிச்சு போட்ட அந்த பையன் அங்க வந்து நிக்கிறான். என் பிரெட்டுக்கான காசை திரும்ப கொடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நான் அங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும் நீ எனக்கு கை கொடுக்கும் போது என் மானவ வச்சு நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா இது எல்லாமே உன்னோட பிளான் தான்ல, வெளியே செக்யூரிட்டி அந்த சின்ன பசங்க எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? பரவாயில்ல தம்பி, இவ்வளவு சின்ன வயசுல நீ ரொம்பவும் டேலண்டடா இருக்க, பட் ஏன் வழியில குறுக்க வந்து தப்பு பண்ணிட்ட டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியா அவன் ஒரு எத்தமேஜ்ன்றதுனால மொத்த இடத்தையும் அவன் தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண இன்வெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை பிரேக் பண்றான். சொல்லுங்க நீ எடுத்த பொருளை திரும்ப கொடுத்துருதியா நம்ம ஹீரோ சொல்றான். டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லீடரை அட்டாக் பண்ண அசால்ட்டா நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணுவோம். திரும்பவும் அந்த லீடரை அட்டாக் பண்றான். நீ எந்த மேஜிக்க பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான், நம்ம ஹீரோ பிரேக் பண்ணுவோம். நீ மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு நிறைய அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோ அசால்ட்டா அது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிருந்தான். கிட்ட வராத இல்ல அந்த ஸ்டோனை உடச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் உடச்சுக்கோ நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லப்போ என்னடா சொல்றேன்னு நம்ம ஷாக் ஆகிறான். இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் டக்குன்னு அவனை அட்டாக் பண்றான். கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனை கீழே விட வைக்கிறான். இவ்வளவு ஃபாஸ்ட் டைம் எப்படி ஸ்பெல்ல போட்டான், அந்த சர்க்கிளையே நான் பாக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பாக்குறான். அந்த மேஜிக் ஸ்டோன் நம்ம ஹீரோ கையில எடுத்து அதுல இருக்கிற மானவை யூஸ் பண்ணி இந்த கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவோம். அன்ப்ராசஸ்ட் மேஜிக் ஸ்டோன்ல இருந்து எப்படி உன்னால மேஜிக் எடுக்க முடியுது அப்படின்னு நம்ம பாக்குறான். உனக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்னும் கிராவிட்டி பவரை அதிகமாக்குறான். அப்ப அந்த லீடர் வந்துட்டு அவனோட மாஸ்கோட முனைய டச் பண்றான். ஒரு மேஜிக் ஆக்டிவேட் ஆகி அதிகமான மானா பவர் ரிலீஸ் ஆகுது. பார்த்தா அந்த மாஸ்க்ல இருந்து வர பவர் மூலமா அந்த லீடர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம்
டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். என்னடா உன்னை பாக்குறதுக்கு ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் மாதிரியே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கும். மாதிரி இல்ல, மேஜிக்கல் பீஸ்டே தான் அப்படின்னு ஃபாஸ்டா போயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணாதானே உன்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மேஜிக்கல் பீஸ்டோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு இப்ப அந்த லீடர் கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோவும் நிறைய அடி வாங்குறான். அந்த கேப்ல கூட நம்ம ஹீரோ ஃபயர் ஸ்பியர் அவன் மேல குத்திட்டு போயிட்டான். முடிஞ்ச அளவுக்கு அந்த லீடரோட அட்டாக் எல்லாத்துல இருந்து நம்ம ஹீரோ டாஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாஸ்க்ல இருந்து இவனுக்கு கிடைச்சிருக்க பவர் ரொம்பவும் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். பட் அப்படி இருந்துமே கூட அந்த லீடருக்கு எதுவுமே ஆகல. எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ணிட்டு அந்த லெவல் ஸ்பெல்லாம் ஏன் மேல ஒர்க் ஆகாது. இந்த ஃபார்ம்ல என்னால மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும், ஒரு பீஸ்டோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். என் கையால சாவரியா இல்ல மேஜிக்கால சாவரியா அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண வர அவ்வளவு ஸ்பீட்ல அந்த லீடர் அட்டாக் பண்ணியுமே நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல டாஷ் பண்றான். பட் நம்ம ஹீரோ சில அடிகளும் வாங்குறான். அவனோட மேஜிக் அட்டாக் நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு சாகதான் போற. சரி, என் பவர்ஃபுல் மேஜிக் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நீ அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எர்த் மேஜிக்லேயே ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஒன்று அவன் கிரியேட் பண்றான். ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணாலும் திரும்பவும் அது ஒன்று சேருது. இதோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் எடுத்துட்டு செம ஃபாஸ்டா வந்து அந்த லீடர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவை 7 லேயர் ஆஃப் பேரியரை மேக் பண்றான். பட் அது இருந்துமே கூட அது எல்லாத்தையுமே அந்த லீடர் பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மேல வந்து பார்த்து ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. இந்த அவுட்டர்ஸ் கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த லீடர் சிரிச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்டாஃபையே பிரேக் பண்ணிட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பார்க்கவும் அது ஒரு ரேரான ஸ்பெல்லா தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மாஸ்க்ல இருந்து வந்த பவர் அந்த பவரையும் நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்றான். ஒன்னு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடரை அட்டாக் பண்ண வரவும் அந்த மேஜிக் ஸ்டோன்ல இருந்து மானா வருது. நம்ம ஹீரோ ஹை லெவலான ஃபயர் பால் ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ அட்டாக் பண்றான். ஃபயரோட ஃபிளேம்ஸ்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுல அந்த லீடரோட மாஸ்க் பிரேக் ஆகுது. அவனால எந்திக்கவும் முடியல. உண்மையிலேயே யார் ராணி அப்படின்னு இந்த லீடர் கேட்கவும் அதே கேள்விதான் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. நான் யாரு, பட் நான் என்ன பண்ணணுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா ராம ரொமான்டிக்காவா அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு ஷேடோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறதை நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ மேஜிக்கல் டவர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கான். ரகர்னால ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு உனக்கு இந்த ரிவார்ட் போதுமா? ஜஸ்ட் மாஸ்டர் ஜார்ட் கூட செஸ் விளையாடணும்னு கேட்டிருக்க. நீ ரொம்பவே வித்தியாசமா இருக்க. அண்ட் மாஸ்டர் ஜார்டும் ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிட்டாரு. அவருமே வித்தியாசம் தான். சரி, உள்ள போ, அவர் வெயிட் பண்றாரு. இதுக்கு மேலே என்னால வர முடியாது அப்படின்னு ப்ரொஃபசர் வந்துட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல விட்டுட்டு கிளம்புறாங்க. வெல்கம் டிசைர் ஹெர்மான் அப்படின்னு அவர் சொல்லவும் மாஸ்டர் ஆஃப் மேஜிக்கல் டவர் ஜார்ட் எக்ஸரியா இப்பவும் சரி ஃபியூச்சர்லயும் சரி வால்டோட பெஸ்ட் இமேஜ் அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, நம்ம ஹீரோ போய் அங்க இருக்கிற சேர்ல உட்கார்றான். எனக்காக டைம் ஒதுக்குனதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சரி, எந்த ரூல்ஸ் நீ ப்ரிஃபர் பண்ற அப்படின்னு சொல்லி ஜார்ட் கேட்கவும் ஹெர்பல் மெத்தட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வித்தியாசமான சாய்ஸா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ரூல்ஸ்ல விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லி அவரும் செஸ்ஸோட காயின்ஸை மாத்துறாரு. என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி இந்த மெத்தடை கத்து கொடுத்தான் அப்படின்னு ஜார்ட் கத்து கொடுத்ததையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாம் என்னால மறக்கவே முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு, பட் நீ இன்னும் நிறைய கத்துக்கிடணும் அப்படின்னு ஜார்ட் சொல்றான். என் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மேட்ச் அதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு ஜார்ட் சொல்லவும் அப்படியா அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாமா? ஜெயிக்கிறவங்களோட ஒரு ஆசையை தோக்குறவங்க நிறைவேற்றணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பட் நீ ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், என் ஆசையை உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னு ஜார்ட் கேட்கவும் அந்த மேஜிக் ஸ்டோன் இன்னும் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ஸ்டோன் எடுத்து அதுல இருந்து டேரக்டா மானவ எடுத்து நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். வெறும் கையாலேயே நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை ப்ராசஸ் பண்ணதை பார்த்துட்டு அன்ப்ராசஸ்டா இருக்கிற ஸ்டோன்ல இருந்து இவன் எப்படி மானவ எடுத்தான், இதை எப்படி பண்ணன்னு அவர் கேட்கவும் அதுக்கான ஆன்சரையே என்னோட பெட்டா வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி, ஓகே, ஒருவேளை நீ ஜெயிச்சா உன்னோட ஆசை என்னது அப்படின்னு ஜார்ட் கேட்கவும் அதை நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜார்டும் சரின்னு சொல்றான். இதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொஃபசர் ஃபெர்க்மனோட மேன்ஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அசிஸ்ட் மட்டும் தனியா போய் நின்னுட்டு இருக்கா. நீயும் என் கூடத்துல ஜாயின் பண்ணிக்கிட கூடாது. ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நீங்க தோத்துட்டீங்கன்னு வர சில ரூமர்ஸ் பரவுது அப்படின்னு அவர் சொல்லவும் பட் உண்மையிலே நாங்க தான் தோத்துட்டோம்ல, அதை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு அசிஸ்ட் கேட்கவும் நீ அந்த டிசைரோட டீமை தோக்கடிச்சிருக்கணும், இதெல்லாம் வா ஃபால்ட் தான். சோ நான் சொல்ற மாதிரி பண்ணலன்னா நீ இந்த ப்ளூ மூன்ல இருக்கவே தேவையில்ல, இப்பவே இதை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவர் சொல்லவும் அசிஸ்டும் யோசிச்சு பாக்குறா. இந்த ப்ளூ மூனோட நம்ம ஹீரோ டீம் பெட்டரா இருக்குன்னு யோசிச்சுட்டு அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு அசிஸ்டவா பேட்சா அசால்ட்டா கழட்டி போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ராம் ஒரு டால் எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். ரொமான்டிக்காக்கு அதை பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே தெரியுது. இது கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு ராம் பேசிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் அவுட்டர்ஸ் எடுத்து நல்லாவே சண்டை போட்டீங்க, உங்களால தான் நம்ம அந்த மேஜிக் ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணோம் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படி இருந்துமே எங்களால அந்த லீடரை தடுக்க முடியலையே, நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். டிசைர் நீ தான் எங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. டிசைர் எதுக்காக நீ எங்களை முதல்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரைனிங் கொடுக்குற, அதுலயே நீ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லி பிராம் வந்து நம்ம ஹீரோட கேட்கவும் இன்னும் 13 நாள்ல ஒரு ஷேடோ வேர்ல்ட் அப்பியர் ஆக போகுது, அதை கான்கவர் பண்றதுக்கு நம்மள அனுப்பி வைப்பாங்க. அது அகாடமி சிமுலேஷன் மாதிரி கிடையாது, அங்க நம்ம இறந்தா உண்மையிலேயே இறந்து போக வேண்டியதான், என்ன ஆனாலும் சரி நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றேன்னா கண்டிப்பா அது நடக்க தான் செய்யும், எனக்கு அவமல நம்பிக்கை இருக்கு.
ஈவன் நீ ஸ்மால் சர்க்கிள வச்சே பெரிய சர்க்கிள தோக்கடிக்கிற ப்ரீவியஸ் கிளாக் டவர் அவுட்டர்ஸ் எல்லாத்தைய பத்தியும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே யார் தான் நீ அப்படின்னு கேட்கவும் நான் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரக்குள்ள ஸ்டாப் பண்ணி நீ அதை சொல்ல தேவையில்ல. உன் பார்ட்டில நான் ஜாயின் பண்ணப்ப என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட சீக்ரெட்ஸை பத்தி நானே கண்டுபிடிப்பேன், அதுக்காக தானே உன் கூட இருக்கேன்னு சொன்னேன். நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ற. நான் சொல்லணும்னு தானே நீ ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல தேவையில்லன்னு ரொமான்டிக்கா சொல்ற. நான் உன்னை நம்புறேன் டிசைர், நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு பிராமும் சொல்றான். என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரும் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அண்ட் பிராமுமே வந்துட்டு ஒரு ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட போய் ஸ்வாட்மேன்ஷிப் கத்துக்கிட்டான். அண்ட் அசிஸ்ட் நம்ம ஹீரோட பார்ட்டில வந்து ஜாயின் பண்றான். லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க. நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அசிஸ் தான் நம்ம ஹீரோக்கு ஜோடியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ சீசன் 2ல நடக்க போற நிறைய விஷயங்களை நமக்கு ஃபர்ஸ்டே காமிக்கிறாங்க. 13 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு ஷேடோ வேர்ல்ட் அப்பியர் ஆயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இது ட்ரில் கிடையாது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் கேட்டுட்டு ஆடிட்டோரியம்க்கு குயிக்கா வாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க. ஸோ இதுதான் காம்பேட் யூனிஃபார்மா, நல்லா தான் இருக்கு அப்படின்னு ரொமான்டிக்கா பாக்குற. இந்த யூனிஃபார்ம் உங்க 2 பேருக்கும் செட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஷேடோ வேர்ல்டுக்கு இவங்க போக தயாரா இருக்காங்க. அப்ப அசிஸ்டும் இவங்க பார்ட்டி தாங்கிறதுனால அவளும் இவங்க கூட வர. இது எல்லாமே ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான். நான் பாஸ்ட்டுக்கு திரும்ப வந்த காரணமா நான் ஃபியூச்சரை இந்த தடவை மாத்த போற எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாரும் தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த தடவை நாங்க இந்த வேர்ல்ட காப்பாத்துவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. இந்த இடத்துல முடியுது. ஷேடோ வேர்ல்டு கிரியேட் ஆன இடத்துலயே போய் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் அவ்வளவு மோசமா சேஞ்ச் ஆகாது. அசஸ்டியும் நம்ம ஹீரோ அவன் பக்கமா வர வச்சு அவ 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாளோ இப்பவே அவளை அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்திட்டான். ரொமான்டிக்கா அப்புறம் இவங்களுக்கும் நம்ம ஹீரோ ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு சீசன் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 2 ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.